நல்லவர் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், ரொம்ப நல்லவர். ஆமென். கர்த்தரை துதிக்க ஆராதிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருடைய பிரசன்னம் கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென். ஹாப்பி நியூ மந்த். புதிய மாதத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். பக்கத்தில் பார்த்த காரங்களுக்கு சொல்லுங்க, ஹாப்பி நியூ மந்த். ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நாம் மையப்படுவதாக. ஆண்டவர் வார்த்தைகளுக்கு நேராக நம் இருதயங்களை திருப்பலாம். இந்த நாள் இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையினுடைய செய்தியின் தலைப்பு நியூ சீசன். தமிழ்ல என்ன சொல்லலாம்? நியூ சீசன். சீசனுக்கு என்ன சொல்லுவாங்க? புதிய காலங்கள் அப்படி சொல்லலாம். புதிய காலங்கள், சீசன்ஸ் காலங்கள், பலவித வார்த்தைகள் சொல்லப்படும். நியூ சீசன், புதிய காலங்கள், புதிய ஒரு வசந்த காற்று, ஒரு வசந்தம். ஆமே, கர்த்தர் வீச செய்வாராக. எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். Genesis chapter 28 verse 14. Genesis chapter 28 verse 14. உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். இந்த வசனத்துல வாசிக்கும் போது கர்த்தர் யாக்கோபோடு பேசுகிற காரியத்தை வாசிக்கிறோம். நீ பரம்புவாய். கர்த்தர் சொல்றாரு, நீ பரம்புவாய். யாக்கோபோடு கர்த்தர் ரொம்ப தெள்ளந்தெளிவாய் பேசுகிறார். அவருடைய வார்த்தையின் சத்தத்தை யாக்கோபு கேட்டான். எப்படி பேசினா? சொப்பனத்துல பேசுகிறார். கர்த்தர் சொல்றாரு, நீ நீ எப்படி பரம்புவாய், நீ எந்த திசையெல்லாம் பரம்புவாய் என்று சொல்லுகிறார். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். இல்ல, இப்போ நம்ம ஊர்ல திசைகளை சொல்லி சொல்லும் போது எப்படி சொல்லுவாங்க? முதல் திசை என்ன சொல்றோம்? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. நம்ம அப்படி சொல்றோம்ல. ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத் நம்ம சொல்லும் போது சொல்றோம். ஆனா இந்த வசனத்துல வாசிக்கும் போது திசை எப்படி தொடங்குது? என்ன திசைன்னு தொடங்குது? மேற்கு. அப்படின்னா சூரியன் உதிக்கிற திசை கிழக்கு, ஆனா மறைகிற திசை மேற்கு. ஆனா அந்த வசனம் நான் ஸ்டார்ட் பண்ணது மேற்கேயும். அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது எது என் வாழ்வில் அஸ்தமித்ததுன்னு நினைக்கிறியோ அதெல்லாம் கர்த்தர் தொடக்கத்தை வச்சிருக்கிறார். ஆமா, அந்த மேற்கு என்ற வார்த்தைக்கு எபிரேயத்துல எம்மா, 4 திசைக்கும் பேர் எனக்கு வரல. ஆனா ஒரு திசை பேர் மட்டும் சொல்லுங்க. எம்மா, முடியலம்மா, அந்த எம்மா இல்ல, அது எம்மா. எல்லாம் சொல்லுங்க, எம்மா. ஆமா, முடிவுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அந்த முடிவுல தான் கர்த்தர் ஒரு தொடக்கத்தை வச்சிருக்கிறார். ஆமா, கர்த்தர் இந்த வருஷத்துல, இந்த மாசத்துல, இந்த நாள்ல கர்த்தரின் வாழ்வில் புதிய தொடக்கத்தை வச்சிருக்கிறார். சொல்லுங்க, எம்மா. கர்த்தர் எம்மால தொடங்குறாரு. ஆமா, எம்மாவில் முடிக்க போறாருன்னு தெரியல. ஆமா, எம்மா. அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, நீ மேற்கேயும், இருள் சாய்ந்தது, இருள் கவி கொண்டது, இருள் சூழ்ந்தது, சந்திரன் சூரியன் மறைந்தது, கதிரவன் மறைந்தது என்று சொல்லுகிற சூழ்நிலையில கர்த்தர் அவன் வாழ்வில் ஒரு காரியத்தை செய்கிறார். அவன் இந்த பகுதியில் வாசிக்கும் போது பியூட்டிஃபுல்லா இருக்குது. இந்த பகுதியில் என்ன நடக்குது வாசிக்கலாம், கவனிங்க. நான் ஒரு கதையை சொல்றேன், கவனிங்க. ஏசா, எல்லாம் சொல்லுங்க. ஏசா, யாக்கோபு, இவர்கள் யாரு? அண்ணன் தம்பி. எவ்வளவு நேரம் அண்ணன் தம்பி? ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன பிறந்தவங்க. இரு சகோதரர்கள், ட்வின்ஸ், இரட்டை பிறவி. இவங்க 2 பேரும் ஒன்னா ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தாங்க. எத்தனை வருஷம் தெரியுமா? திருமணம் முடிச்சு ஏறக்குறைய 20 வருஷம் காத்திருந்து பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகள். அவங்களுடைய தகப்பன் பெயர் ஈசாக்கு, தாய் ரெபேக்காள். இவருக்கு பிறந்த 2 பிள்ளைகள். 2 பேரும் ரொம்ப நல்லா தான் வளர்க்கப்பட்டாங்க. ஆனா அந்த பிள்ளை வளர்க்கிறதை குறித்து கர்த்தர் சித்தமான ஒரு நாள் பேசலாம். இதுல பாத்தீங்கன்னா அந்த பிள்ளை வளர்க்கிறதுல அம்மாக்கு 2வது மகன் மேல ரொம்ப பிரியம், கொல்ல பிரியம். தகப்பனுக்கு முதல் பிள்ளை மேல கொல்ல பிரியம். அப்போ 2 பேரும் குடும்பத்துல இந்த பையனை நான் வச்சுக்கிறேன், அந்த பையனை நீ வச்சுக்கோ அப்படின்னு பிரிச்சுக்கிட்டாங்க. அந்த குடும்பத்துல பிரிவினையே வரக்கூடாது இல்ல. இப்படி பாசத்தை பொழிஞ்சாங்க. 2 பிள்ளைகளும் ஒரே மாதிரி நேசிக்கணும்.
2 பிள்ளைகளும் ஒரே மாதிரி அன்பு கூறணும், 2 பிள்ளைகளும் ஒரே மாதிரி கண்டிக்கணும், 2 பிள்ளைகளுக்கும் நீதியான காரியங்கள். யாரையும் நான் ரொம்ப அதிகமா நேசிக்கிறேன், கம்மியா நேசிக்கிறேன், அந்த காம்ப்ளெக்ஸ் வராதபடிக்கு பார்த்துக்கொள்வது பெற்றோருடைய கடமை. ஆனா இங்க ரொம்ப லிட்டலா தெரியுது. நடந்து என்ன, தகப்பனார் எனக்கு வயசாயிடுச்சுப்பா, என் கண் பார்வையெல்லாம் மங்கி போயிடுச்சு, அதனால தன் 2 பிள்ளைகளும் அழைக்கிறார், ஏசா யாக்கோபு வாங்க. மன்னிக்கணும், அப்படி அழைச்சிருந்தா சூப்பரா இருக்கும். ஆனா தகப்பனார் என்ன செஞ்சா தெரியுமா, ரகசியமா மூத்த மகன் அழைச்சார். அப்பா வாப்பா, எனக்கு பிரியமானவனே வா, என் ஆத்மா உன்னை ஆசீர்வதிக்கணும், நான் உன்னை ஆசீர்வதிச்சு நான் சாக போறேன், அதனால நீ செய், என்ன செய், நீ வனத்துக்கு போய் நீ வேட்டையாடி கொண்டு வா, வேட்டையாடி மான்கறியோ ஏதோ ஒன்று நீ வேட்டையாடி கொண்டு வா, வேட்டையாடி அதை எனக்கு வாய்க்கு ருசியா நல்லா சமைச்சு கொண்டு வா, நான் சாப்பிட்டுட்டு என் ஆத்மா உன்னை ஆசீர்வதிக்க போகுது, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி 2 மகன்களையும் கூப்பிட்டு சொல்லல. யாரை கூப்பிட்டு சொன்னார்? முதன் மகன் ஏசாவை மட்டும் கூப்பிட்டு ரகசியமாய் சொன்னார். இந்த அவர் என்னடா மகனை ரகசியமா கூப்பிடுறாரேன்னு கூடாரத்துக்கு அந்த பக்கத்துல இருந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க சொல்லுங்க, என்ன பண்ணாங்க? ஒட்டு கேட்டாங்க. என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? ஒட்டு கேட்டாங்க. இந்த ஒட்டு கேட்கிற பழகம் சில அம்மாங்களுக்கு உண்டு. எந்த அம்மாவுக்கு இருக்கு? என்ன அம்மாக்கு? ரெபேக்கா என்ற அம்மாவுக்கு என்ன இருக்கு? பழக்கம் இருக்குது, ஒட்டு கேட்கிற பழக்கம். என்ன குசு குசுன்னு முதல் மகன்கிட்ட பேசிட்டு இருக்காரு அப்படின்னு ஒட்டு குத்து கேட்கும் போதுதான் சொல்லுது, ஒரு காரியத்தை விளங்கிறாரு. மகன்கிட்ட அவர் சமைக்க சொல்லி, வேட்டையாடி வந்து சமைச்சு கொண்டு வர சொல்லி, ஒரு ஆகாரத்தை கொண்டு வர சொல்லி சொல்றாரு. அவர் சாப்பிட்டுட்டு அவர் ஆத்தும திருப்தியான பிறகு அவர் ஆசீர்வதிக்க போகிறார் என்ற விஷயத்தை அம்மாவுக்கு புரிஞ்சிச்சு. மூத்த மகன் புறப்பட்டு போகிறான், வேட்டையாட புறப்பட்டு போகிறான். அவன் வேட்டைக்காரன், வில் அம்பெல்லாம் எடுத்துட்டு அவன் வனத்துக்கு போறான். இதை கேட்ட அம்மாவால சும்மா இருக்க முடியல. அம்மா யாரை நேசிச்சாங்க? 2வது மகன் யாக்கோபு நேசிச்சாங்க. அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? மகன் 2வது மகனை கூப்பிட்டாங்க, வாப்பா, அப்பா ஒரு திட்டம் போட்டாரு, அம்மா ஒரு திட்டம் போட்டாங்க. பல நேரங்கள்ல ஒருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கு. ஆனா கர்த்தர் வச்சிருக்க திட்டம் என்ன என்பதை நம்ம விளங்கி கொள்றது இல்லை. ஆமே, இந்த சம்பவத்தை நான் சுருக்க முடிக்க விரும்புறேன். அம்மா மகனை கூப்பிட்டாங்க, 2வது மகனை கூப்பிட்டு, நீ போய் ஆட்டு மந்தைகள் இருக்கிற ஒரு நல்ல ஆட்டை பிடிச்சிட்டு வாப்பா, அதை எடுத்து சூப்பராக உங்க அப்பாவுக்கு பிடிமானபடி நான் சமைச்சு கொடுக்குறேன், அவர்கிட்ட கொண்டு போய் கொடு, அவரை சாப்பிட்டுட்டு உன் ஆத்துமா, அவர் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கும், இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள், நீ ஏசாவா நடிப்பா அப்படின்றாங்க. நடிக்க சொல்லி அம்மா கற்றுக் கொடுக்குறாங்க. ஒரு தாயார் மகனுக்கு என்ன சொல்றாங்க? நடிக்க சொல்லி கொடுக்குறாங்க. சிலர் பார்த்து வீட்டில் தான் இருப்பாங்க, ஃபோன் எடுத்த உடனே வீட்டில் இல்லைன்னு சொல்லு, வீட்டில் என்ன சொல்றாங்க? பிள்ளை பார்க்குது, நீங்க தான் இருக்கிறீங்களம்மா, அப்பா தான் இருக்கிறீங்க, இன்னைக்கு இல்லை நாளைக்கு வர சொல்லு. இதெல்லாம் நம்ம பிள்ளைங்கிட்ட நடிக்க சொல்லி கொடுக்குறோம். ஆனா இங்க தாயார் மகனுக்கு நடிக்க சொல்லி கொடுக்குறாங்க. பல நேரங்களில் நடிப்பை நம்மளே சொல்லி கொடுத்துட்டு, என் பையன் நடிக்கிறான், என் பொண்ணு நடிக்கிறா, கெட்ட வார்த்தை பேசுறா, அப்படி செய்கிறா இப்படி செய்கிறான்னு பல நேரம் நம்ம கம்ப்ளைண்ட் பண்றோம். அவங்க எதை பார்க்கிறார்களோ, எதை கேட்கிறார்களோ அதை தான் அவங்க என்ன பண்றாங்க? செய்கிறார், ரெசிப்ரோகேட் பண்றாங்க என்பதை நீங்களானும் மறந்து விடக்கூடாது. பேரண்டிங்ல, பிள்ளை வளர்ப்புல நம்ம அறிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம். ஈக்குவலா எல்லாத்தையும் ட்ரீட் பண்ணணும். சில நேரங்களில் 2 பிள்ளை வச்சிருக்கிறவங்களுக்கு கர்த்தருக்கு தான் ஸ்தோத்திரம், எது வாங்கினாலும் 2 வாங்க வேண்டி இருக்குது. அது பிடிக்குதோ தேவையோ தேவையில்லையோ 2 அவருக்கு கிடைச்சி எனக்கு கிடைக்கலன்னா அந்த பிள்ளை ஒப்பாரி வச்சு அழுது முடியல. என்ன பாஸ்டர், அனுபவத்தை சொல்றீங்களா? அனுபவம் இருக்கு, பார்க்கிறதும் சொல்றேன். ஆமென், போகட்டும். இப்போ இங்க தகப்பனார் மூத்த மகன் ஆசீர்வதிக்கிற காரியத்தை இளைய மகனுக்கு தாயார் சொல்லிட்டாங்க. அப்போ அவன் கேட்குறான், மா நீ சமைச்சு கூட சொன்ன, நான் ஆட்டை கொண்டு வரேன் சமைச்சு கொடு, ஆனா என்னை ஏசாவா நடிக்க சொல்றியம்மா, ஒருவேளை அப்பா என்னை கண்டுபிடிச்சிட்டாருன்னா என்னை ஆசீர்வதிக்கிறது போது சமைச்சிருவாரு. அம்மாங்கிட்ட போனால் பல நேரங்களில் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் வச்சிருப்பாங்க. டேய், அவ சபிச்சார சாபம் என் மேலே வரட்டும், ஆசீர்வதிச்சா நான் ஆசீர்வாதம் உன் மேலே இருக்கட்டும், அடா வரட்டும் பார்த்துக்கலாம். இந்த அம்மாங்க கொடுக்குற தைரியம் இருக்கு பாரு, அது உலகத்தில் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் அப்பாவை காட்டிலும் பிள்ளைங்க யாரை நேசிக்கிறாங்க?
எதுக்குமே பேச மாட்டீங்களே. அம்மாவை நேசிக்கிறேன். கரெக்டா? வீட்லயே நீங்க எந்த பிள்ளைனா கேட்டு பாருங்க, அம்மா அடிச்சு பொழப்பாங்க, ஆனாலும் என்னதான் பண்ணுவாங்க? தாய் இல்ல, பெற்றெடுத்த தாய். ஆமே. தகப்பன் என்னதான் செஞ்சாலும் என்னதான் பண்ணாலும் ஒரு அனாதி பிரியம் தாய் மேல இருக்குது. ஒரு ஒரு பாண்டிங் இருக்குது. அந்த இரத்த உறவு, தொப்புள் கொடி பாசம் பிரிக்கவே முடியாது. போகட்டும். அப்போ தாயார் யாக்கோபு நடிக்க சொல்றாங்க. யாக்கோபோ என்ன சொல்றான்? அம்மா வேணான்றான், பயப்படுறான். இல்லப்பா, சாபம் வந்தா என் மேல வரட்டும், ஆசீர்வாதம் தான் நீ வச்சுக்கோ சொல்லி அதே போல செய்யறாங்க. தாயார் சூப்பரா சமைக்கிறாங்க, கொண்டு வந்து தகப்பனாருக்கு பரிமாறுறான். அப்பா, நீங்க சொன்னபடியே நான் சமைச்சு கொண்டு வந்திருக்கிறேன் அப்படி சொல்றான். அப்பா ரொம்ப மறைக்க முடியாதுல்ல. அப்பா சொல்றாரு, என்னப்பா குரல் யாக்கோபின் குரல், ஆனா நீ செய்யறதெல்லாம் ஏசா மாதிரி செய்கிறியே என்று அப்பா கண்டுபிடிக்கிறார். இல்லப்பா, நான் யாக்கோபுன்னு சொல்லல. அவர் என்ன சொல்றாரு? நான் ஏசா வந்திருக்கிறேன். நடிக்கிற போது இருக்கிற பயம் இருக்கு பாருங்க. இல்ல, இன்னொரு கேரக்டரா அவன் மாறுன்றது ஒரு கஷ்டமான ஒரு காரியம். அவன் ஏசாவா நடிச்சு ஆசீர்வாதத்தை வாங்க நினைக்கிறான். அப்பா பாரு, முதல்ல குரல், என்னப்பா குரல் யாக்கோபின் குரலா இருக்கு. இல்ல நான் ஏசா தான்ப்பா. அவர் எல்லாத்தையும் சாப்பிட்றாரு, திராட்சரசன் குடிக்கிறாரு. அம்மா பாரு, அப்பா என்னெல்லாம் யோசிப்பாருன்னு அம்மாவுக்கு தெரியுது. கடைசியா வந்து என்ன முத்த செய்ப்பான்றாரு. அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க. கட்டாயம் கண்டுபிடிக்காம இவர் செய்ய மாட்டார் என்று சொல்லி, அவர் கண் பார்வை தெரியல, மங்களா தெரியுது, எல்லாம் பிளரா தெரியுது. குரலை வச்சு அவர் கண்டுபிடிக்கிறார், தெரியுது. அதனால ஏசாவுடைய வஸ்திரங்கள், அவனோட வஸ்திரங்கள் எல்லாத்தையும் அவனுக்கு உடுத்தி வைக்கிறாங்க. அவர் கிட்ட போன உடனே அப்பா தடவி பார்க்கிறார். தடவி பார்த்த முத்தம் செய்கிறான். முத்தம் செய்யும்போது அவர் அவனு வாசனை முகர்ந்து பார்க்கிறார். அவன் மேல இருக்கிற வாசனை முகர்ந்து பார்க்கிறார். அப்போ அவன் வன சஞ்சாரி, அப்படின்னா வனத்துல காடுகள்ல வேட்டையாடி சமைச்சு சாப்பிட்றவன். அப்போ காடுகளுக்குள்ள, அந்த வனத்துக்குள்ள போறதுனால அவன் மேல அந்த மரக்கிளைகளுடைய அந்த தழைகளுடைய வாசனை வஸ்திரத்தெல்லாம் இருக்குது. அந்த வாசனை அவர் முகர்ந்து ஒரு காரியத்தை முடிவு பண்ணிட்டார். கரெக்டு, ஆண்டவர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை அவன் மேல இருக்குது. அந்த வாசனை அவர் முகர்ந்தார். ஈசாக்கு அந்த வாசனை முகர்ந்து, குரல் கொஞ்சம் மாறி இருக்கு உண்மைதான். இல்ல இவன் ஏசாதான் நினைச்சு அவர் ஆத்துமா மனதார அவரை ஆசீர்வதிக்குது. கொஞ்ச நேரம் முடியுது, சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சு ஆசீர்வதிச்சுட்டு அவர் மகன் வந்துட்டான். அம்மாவுக்கு தெரியும், அம்மா மகனும் 2 பேரும் என்ன பண்றாங்க? தம்ஸ் அப். எதுக்கு? எப்படி? ஜெயிச்சிட்டோம், நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆச்சு, சக்சஸ் பிளான், எப்படியோ பிளஸ்ஸிங் வாங்கிட்டோம். அப்படியே 2 பேரும் கம்பீரமா வந்து உட்காந்துட்டு கட்டளை வெளியே உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. சிரிச்சிட்டு, அப்பாடா நல்ல வேலைம்மா, அவர் எங்க சபிச்சிருவாரோ நினைச்சேன், நான் பயந்துட்டே போனோம் தெரியுமா, கையெல்லாம் நடுங்குச்சு தெரியுமா, அப்படியே வேர்த்துச்சு தெரியுமா, அண்ணனுடைய ட்ரெஸ் எல்லாம் நீங்க மேல போட்டு விட்டீங்க, அப்படியே வேர்த்துச்சு தெரியுமா. ஏன் அவனா ரோமம் நிறைந்தவன் என்று வேதம் சொல்லுது. பேசிட்டு இருக்காங்க. 1 மணி நேரத்துக்கு பிறகு மேலே ஆயிருக்கும், ஏசா வரான். அவன் வேர்த்து விறுவிறுத்து எல்லாத்தையும் சமைச்சிட்டு அவங்க மரத்தடியில் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. என்னப்பா? இல்ல அப்பாக்கு தான் ஸ்பெஷல் கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு போன நான் வேட்டையாடி மரக்கிளையெல்லாம் வச்சு சமைச்சு சூப்பரா அப்பாக்கா கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவன் கொண்டு வரான். அவங்க நடத்து, உங்களுக்கு வேணுமா அப்படின்னு நம்ம ஆஃபர் கூட பண்ணல. அப்பாக்கு ஸ்பெஷல், அப்பா சாப்பிட்டு நான் சாப்பிட்டு மீதி இருந்தா கொடுப்பேன் மனசுல நினைச்சிட்டு வரான். அப்பா படுத்திருக்காரு, சாப்பிட்டு திருப்தியா சாப்பிட்டு மனசார ஆசீர்வதிச்சதுனால பாரெல்லாம் போயிடுச்சு. 2வது மகன் ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கல. அவர் நினைச்சாரு முதல் மகன் ஆசீர்வதிச்சுட்டு சொல்லு, மனசார ஆசீர்வதிச்சுட்டு, அப்பாடா என் கடமை தீர்ந்துச்சுப்பா, படுத்திருக்கார். அப்பா அப்பா எழுந்துருன்னு சொல்லிட்டு இப்போ குரல் கேக்குது. யார் குரல்? ஆமா, ரியல் கேரக்டர் இப்பதான் வருது, ரியல் ஹீரோ இப்பதான் வராரு. இங்க ஹீரோ வில்லனா மாறிட்டாரு, வில்லன் ஹீரோவா மாறிட்டாரு. வராரு, அப்பா எழுந்துரு கேட்கும்போது அப்பா அதிர்ந்து எழுந்தாராம்.
பயத்தோடு நடுக்கத்தோடு இருந்தார். யார் நீ அப்படின்னு கேட்கிறார். அப்பா, நான் உங்க மூத்த மகனாகி ஏசா வந்திருக்கிறேன். என்னது ஏசாவா? இப்போ வந்து எனக்கு சமைச்சு கொடுத்து சாப்பிட்டுட்டு என் ஆத்ம மனசார ஆசீர்வதிச்சுட்டு அவன் யாரு அப்படின்னு கேட்கிறார். இதை கேட்ட உடனே ஏசா அதிர்ந்து போனான். என்னப்பா சொல்றீங்க? ஆமா, இப்ப கொண்டு வந்தாங்க, இப்பதான் ஃபுல்லா சாப்பிட்டு திராட்சை ரசமும் நான் குடிச்சிட்டேன். காரசாரமா சுவையா, நாக்கு சுவையா கொண்டு வந்தான். நல்லா சாப்பிட்டு ஆத்துமா திருப்தியாய் அவனை ஆசீர்வதிச்சேன். திராட்சை குடிச்சிட்ட ஃபுல்லா ஆயிடுச்சு. இனிமேல் சாப்பிட்றதுக்கு வயிற்றுல இடம் இல்லை, ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆசீர்வாதமும் இல்லை. இந்த நிலைமையில சொன்ன உடனே மகன் அப்பா காலை பிடிச்சு அழறான். அப்பாவும் அழறாரு. ஏன்னா அப்பாவால் அவ்வளோதான், அப்பாவுக்கு கொடுக்க தெரிஞ்ச ஆசீர்வாதம் அவ்வளோதான். அதுக்கு மேலே அவருக்கு ஆசீர்வதிக்க தெரியல. பரம தகப்பன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவன் காலை பிடிச்சு அழறான். வேதம் சொல்லுகிறது, அவன் கவலைப்பட்டு அவன் கண்ணீரோடு தேடியும் மனமாறுதலை காணாம போனான். கர்த்தர் வேதம் அழகா சொல்லுது, நான் யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன். காரணம் என்ன தெரியுமா? அந்த ஆசீர்வாதம் மாறி போக காரணம் இருக்கு. ஏன் தெரியுமா? கர்த்தர் வச்சிருக்க அந்த ஆர்டரை மாத்துனது யார் தெரியுமா? ஏசா. யாரு? நல்லா கவனிங்க. ஒரு காரியத்தை நல்லா கவனிக்கணும். ஒரு முக்கியமான சத்தியத்தை சொல்றேன். எப்ப தெரியுமா? ஏசா வேட்டையாடி வருவான். யாக்கோபு சவப்பான கூழ சமைச்சு கொண்டிருப்பான், பயிற்றம் கூட சமைச்சு கொண்டிருப்பான். வேட்டையாடி வருவான். அவன் சொல்லுவான், டேய் ரொம்ப பசியா இருக்கு தம்பி, யாக்கோபே கொஞ்சம் பசியா இருக்குது, கொஞ்சம் குடுறா. அவன் சொல்லுவான், கூழெல்லாம் கொடுக்க முடியாது, நீங்க பசியா இருந்தா போய் சமைச்சு சாப்பிட்டுக்கோ. இல்லடா, காலையிலேருந்து வேட்டையாடி ரொம்ப களைச்சு போய் வந்திருக்கிறேன், ஒன்றும் கிடைக்கல, கொஞ்சம் கொஞ்சம் கூழ் குடிரா, அதை சாப்பிட்டுட்டு பலன் வந்துடும், அதுக்கு பேர் நான் சமைச்சு கொடுக்குறேன் உனக்கும். இல்லை இல்லை, அப்பா அம்மா என்ன சொல்றான்? ட்ரேட் பண்றான். என்ன அது? நான் உனக்கு கூழ் கொடுக்குறேன், ஒரு சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடுக்குறியா அப்படின்னு கேட்பான். சேஷ்ட புத்திர பாகனா பிறப்பின் உரிமை, பிறப்புரிமை, பர்த் ரைட்டு சொல்லுவாங்க. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? வீட்டில் பிறந்த முதல் மகன், அந்த முதன் மகனுக்கு சில கடமை இருக்குது, அந்த முதன் மகனுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் இருக்குது. முதன் மகனுடைய கடமை என்ன தெரியுமா? தன்னுடைய வயசான காலத்தில் பெற்றோரை பார்த்து கொள்கிற வேலை முதன் மகனுக்கு உண்டு. அவனுடைய 40வது வயது வரையிலும், கவனிங்க, இயேசு அதை செய்தார். 40வது வயது வரையிலும் தன் பெற்றோரை, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்து பெற்றோரை பார்த்து கொள்கிற வேலை யாருக்கு உண்டு? முதல் மகனுக்கு உண்டு. அந்த கடமை அவனுக்கு 40 இயர்ஸ் சொல்லும். அவன் பார்த்து கொள்ளணும், அவருக்குடைய காரியங்கள் எல்லாவற்றையும் செய்யணும், வயதான காலத்தை பராமரிக்கணும், அவருடைய கடமை அவனுக்கு இருக்குது. அப்படி காரியங்களை செய்யும்போது முதன் மகனுக்கு வருகிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? எல்லாருக்கும் 1 மடங்கு வந்தா முதன் மகனுக்கு மட்டும் 2 மடங்கு கொடுக்கணும். புரிஞ்சிச்சா புரியலையா? மூத்த மகன் பெற்றோரை பராமரிக்கிறதுனால மூத்த மகனுக்கு எல்லாருக்கும் 1 லட்டு கொடுத்தா முதல் மகனுக்கு எத்தனை லட்டு கொடுக்கணும்? 2 லட்டு கொடுக்கணும். புரிஞ்சிச்சா? ஸோ அவன் செய்ய வேண்டிய கடமை இருக்குது, அவனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் இருக்குது. இது பிறப்புரிமை, பர்த் ரைட் சொல்லப்படுகிறது. அப்போ இந்த பிறப்புரிமை யார் கையில் இருக்குது? ஏசா கையில் இருக்குது. அப்போ யாக்கோபு கிட்ட கூழ் கேட்கறான். யாக்கோபு சொல்றான், அந்த பிறப்புரிமை எனக்கு நீ கொடுக்குறேன்னு சொல்லு. கர்த்தர் வச்ச ஆர்டர், அந்த பிளான், பர்பஸ், அதை யார் மாத்துறதுங்க? ஏசா மாத்திடுறான். எதுக்காக? சாப்பாட்டுக்காக. அவன் சாப்பாட்டு காரியத்தில் அந்த பிறப்புரிமை, அது மாத்திரமில்லை, இன்னொரு ஸ்பெஷல் ஆட்டி என்ன தெரியுமா? எந்த மனுஷன் வீட்டில் முதல் பிறந்தானோ பிறப்புரிமை எவனுக்கு இருக்குதோ அவனோட தான் கர்த்தர் பேசுவார். அவன் தான் அடுத்த குடும்ப தலைவன். தகப்பனுக்கு பிறகு அவன் தான் குடும்ப தலைவன். கர்த்தர் அவனோடு பேசி, அவன் தான் வீட்டுக்கு ஆசாரியன். கர்த்தர் அவனோடு பேசி குடும்பத்தை எப்படி நடத்தணும், யாரை எப்படி நடத்தணும், என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஆலோசனை கொடுக்கணும். அவன் தான் குடும்பத்துக்கு ஆசாரியன். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகும். அவன் சொல்லுகிறபடி குடும்பத்தில் காரியங்கள் நடக்கணும். இதுதான் பிளஸிங். யாக்கோபு சொல்றான், நான் கூழ் கொடுக்குறேன், நீ என்ன கொடு? உடைய பிறப்புரிமை எனக்கு விட்டு போடுவேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. அவன் சொல்றான், நான் சாப்பிடாம இருந்தா செத்தே போவேன், எனக்கு பிறப்புரிமை முக்கியம் இல்லை, கூழ் தான் முக்கியம் சொல்லி, இந்தாப்பா பிறப்புரிமை நீயே வச்சுக்கப்பா சொல்லி கையை பிடிச்சி, இந்தாப்பா உரிமை உனக்கு வச்சுக்க சொல்லிட்டு பிறப்புரிமை அவனுக்கு கொடுத்துட்றான். கூழ் அவன் வாங்கிக்கிறான். கூழ் வாங்கி அவன் குடிச்சிடுறான். பிறப்புரிமை இப்ப யார் மேல வருகிறது? யாக்கோபு மேல வருகிறது. அப்போ கர்த்தர் யாரோட பேசுவார்?
யாக்கோபோடு பேசுறார். அப்ப பிளஸிங் யார் மேல? 2 மடங்கு ஆசீர்வாதம் யார் மேல? யாக்கோபு. அப்போ உணவுக்காக, சாப்பாட்டுக்காக தன்னுடைய பிறப்புரிமை விற்று போட்டவன் யார்? ஏசா. இப்போ அதே சாப்பாடு தான் வருது, அப்பாவும் சாப்பாடு கேட்கிறாரு. அந்த சாப்பாட்டு காரியத்துல தான் இப்ப பிறப்புரிமை யாருக்கு மாறுது? யார் மாறுது? யாக்கோபு மேல மாறுது. தாயாருடைய தூண்டுதல்னால அவன் உணவு கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டு சென்று விட்டான். இப்போ ஏசா அழறான், காலை பிடிச்சு அழறான். நான் தெரிஞ்சே ஒருவேளை சாப்பாட்டுக்காக என் பிறப்புரிமை வித்து போட்டேன், இப்போ எனக்கு வர வேண்டிய உரிமை ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியல. காரணம் என்ன தெரியுமா? முதல்ல எதை அலட்சியம் பண்ணினானோ அந்த ஆசீர்வாதங்கள் இப்பொழுது அவனிடத்துல இருந்து பறிக்கப்பட்டது. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு கோரிலேஷன் புரியுதா? அவன் என்ன செய்தானோ அது திரும்ப அவனுக்கு வந்தது. கர்த்தர் வச்ச ஆர்டரை மாத்துனது ஏசா, இங்க ஆர்டரை மாத்துனது யாரு? அம்மா. அவன் இல்லப்பா, நீ போ. அதான் வசனம் சொல்லுது, கர்த்தர் ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை சிநேகித்தேன். கர்த்தர் வச்சு அந்த ஆர்டரை மாத்திட்டான். போகட்டும். அப்போ தகப்பனார், நான் என்ன செய்வேன்ப்பா, எல்லா ஆசீர்வாதத்தை அவன் மேல கொடுத்துட்டேன்னு சொல்லி தகப்பனும் முத்த மகனும் 2 பேரும் கட்டி பிடிச்சு அழறாங்க. இந்த அழுது முடிச்ச உடனே ஏசா சொல்றான், வெளியே வந்து, எங்க அப்பாவுக்கு வயசாச்சு, உண்மைதான், எங்க அப்பாவுக்காக துக்கப்படுற நாட்கள் வரும், சீக்கிரத்தில் எங்க அப்பா சாக போறாரு. வெளியே வந்து நிக்கிறான். அந்த மரத்தடியில அம்மாவும் 2வது மகனும் யாக்கோபும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ரெபேக்காலும் யாரும் உட்கார்ந்துட்டு இருக்குது? யாக்கோபும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கோபத்தோடு வெளியே வந்து அழுகையோட கண்ணீர் தொடச்சிட்டு சொல்றான், எங்க அப்பாக்காக சீக்கிரம் துக்கம் கொண்டாடுற நாள் வரும், சீக்கிரத்தில் அவர் செத்து போவார். அவர் செத்த உடனே யாரை கொலை பண்ண போறேன் சொல்லுங்க? ஆசீர்வாதம் எடுத்துட்டல, எங்க அப்பா உயிரோடு இருக்கிறவங்களும் உன்னை தொட மாட்டேன், அவர் செத்த உடனே அடுத்தது உனக்கு தான் என்று சொல்லி கோபத்தோட வைராக்கியத்தோடு சொல்லி போறான். இதுவரை சந்தோஷமா இருந்தவங்க பயம் பிடிச்சு. கொஞ்ச நேரம் ஆகுது, அப்பா ரொம்ப விரக்தியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அம்மா உள்ள வராங்க. வந்து அம்மா அப்பாவை எப்படி சாந்தப்படுத்தணும்னு அம்மாங்களுக்கு தெரியும் இல்ல? எப்படியெல்லாம் சாந்தப்படுத்தி எப்படி அவர் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு அம்மாங்களுக்கு தெரியும் இல்ல? சொல்லி கொடுக்கறதில்ல, அது என்ன சொல்றது, கலை இல்ல? கலை. அந்த கலை ஈசா கிட்ட வந்து சொல்றாங்க, என்னங்க ஏமா இப்படி பண்ண, நீ என்னங்க பண்றது, ஏதோ அவசரத்தில் பண்ண, சார் நீங்க கவலைப்படாதீங்க, நீ கவலைப்படாதீங்க, அவனையும் ஆசீர்வதிச்சிடலாம் என்று சொல்லிட்டு அப்புறம் அம்மா அவரை சாந்தப்படுத்துறாங்க. சார் நான் தப்பண்ணிட்டல, அப்பா சொல்றாரு தப்பண்ணிட்டல, நான் 2 பேரையும் கூப்பிட்டு ஆசீர்வச்சிருக்கணும். மூத்த மகனுக்கு நான் கொடுக்குன்னு நினைச்சேன், நீ இளைய மகனுக்கு கொடுக்குன்னு நினைச்சேன். நான் நினைச்சது ஒண்ணு, நீ நினைச்சது ஒண்ணு, ஆனா நீ நினைச்சது நடந்துச்சுமா. வீட்டிலலாம் ராஜா யார் தான் சொல்லுங்க? வீட்டுல யார் ராஜாங்க தான் நடக்குது? கணவன்மார்களுக்காக நாம் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவோம். அப்பாக்களுக்காக கண்ணீரோடு நாம் என்ன செய்வோம்? பிரார்த்தனை செய்வோம். பல நேரங்கள்ல அவர்கள் சொல்லுவது என்ன பண்றதில்ல சொல்லுங்க? என்ன பண்றதில்ல? எடுபடுவதே இல்லை. யார் தான் காம்ப்ரமைஸ் பண்றது? கடைசியில அப்பாங்க தான் காம்ப்ரமைஸ் பண்றாங்க. வேதம் சொல்லுது, தகப்பன் புத்தியை கேள். ஆமா, அப்ப தகப்பன் புத்தியை கேட்கிறோமா? தாயின் போதகத்தை தள்ளுறது இல்லை, ஆனா தகப்பன் புத்தியை கேட்கிறோமா? ஓகே, சம்பவத்துக்குள்ள வருவோம். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுமா? உங்ககிட்ட பேசிட்டு ஏசா வெளியே வந்து என்ன சொன்னான் தெரியுமா? 2வது மகனை கொண்டு போடுவேன்னு சொல்லிட்டான். பாருங்க, உங்களுக்கு வயசாயிடுச்சு. அவன் என்ன சொன்னான்? நீங்க செத்த உடனே அவனை கொன்ன போடுவான், கொல்லி அவனை சாகடிச்சு போறான் சொல்லிட்டான். இதை கேட்ட உடனே தகப்பன் இதயம் பதைக்குது. என்னப்பா சொல்ற? ஆமாங்க, இப்படி சொல்லிட்டாங்க. உடனே மகனை கூப்பிட்டு அழைக்கிறாங்க. நைட்டு உட்காந்து யோசிக்கிறாங்க. இந்த பிரச்சனை உடனே பிள்ளைங்க தூங்கிடுறாங்க, ஆனால் பெற்றோருக்கு தூக்கம் வரல. இரவு உட்காந்து 2 பேரும் டிஸ்கஸ் பண்றாங்க. நைட்டு என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாமா, என்ன செய்யறது? ஒரே நாள் 2 பேரும் நாம ஏன் இழக்கணும்? இவங்க 2 பேரும் பலசாலிங்க. இவன் வனத்துல போய் சண்டை போடுறவன்,
விலங்குகளோட சண்டை போடுறவன், இவன் முரட்டுத்தனமா இருக்கிறான், ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா இருக்கிறான். ஏசா என்ன பண்றது? யாக்கோ போல தாங்க முடியாது. இவன் நம்ம செல்லப்பள்ளியா வீட்டிலே சுத்தி காலை சுத்தி வளர்ந்துட்டான், என்ன பண்ணலாம் யோசிக்கிறாங்க. அப்பதான் நைட்டு ஒரு யோசனை வருது. அம்மா சொல்றாங்க, என் தம்பி இருக்கான்ல, என் சகோதரர் இருக்கான லாபான்ட்ட கொஞ்ச நாளுக்கு அனுப்பி வச்சிடலாம், தாய் மாமாங்கிட்ட கொஞ்ச நாள் அனுப்பி வைக்கலாம். தாய் மாமான்ட்ட அனுப்பிட்டா இவன் கோவம் கொஞ்சம் தனியும். கொஞ்சம் பிரிஞ்சுதானா, 2 பேரும் தூரம் இருந்தாங்கன்னா, கொஞ்சம் பிரிவினைகள் இருந்தாங்கன்னா, பக்கத்தில் இருக்கிறதுனால இவ்வளோ பிரச்சனை, கொஞ்சம் தூரம் இருந்தாங்கன்னா அவங்க சமாதானம் ஆவாங்க. சமாதானம் ஆன பிறகு ஆள் அனுப்பி யாக்கோபை நம்ம கூப்பிட்டு அதுக்கு பிறகு அவனை திருமணம் பண்ணி வச்சிடலாம் என்று சொல்லி நைட்டெல்லாம் யோசிக்கிறாங்க. ஆமா அல்ல, இது சொல்றது நல்ல ஐடியா தான். பக்கத்தில் இருந்தாதானே பிரச்சனை, தூரம் அவனை அனுப்பி வச்சிடலாம் என்று சொல்லி யாக்கோபுக்கிட்ட இப்படி செய்யலான்னு சொல்லி பேசுறாங்க. அடுத்த நாள் காலையில் கூப்பிடுறாங்க, யாக்கோபே வாப்பா இங்க பாரு, அண்ணன் கோபமா இருக்கான். அதுக்கு நான் என்ன பண்றது? நானும் ஆசீர்வாதம் போய் கேட்டேன், அம்மா சொன்னாங்க, நான் செஞ்சேன். அதனால ஒரு காரியத்தை செய். என்ன செய்யற? தாய் மாமா வீட்டுக்கு போயிடு. ஐயோ எனக்கு வழி தெரியாதே, தூரமாச்சே, இருக்க 4-5 நாள் நடக்க வேண்டிய தூரம் இருக்கு. ஆமா உண்மைதான், நீ மாமா கிட்ட போயிடு. மாமா வீட்டில் போய் கொஞ்ச நாள் இரு, ஒரு வாரம் 2 வாரம் இரு. உன்னுடைய அண்ணன் கோபம் தணிஞ்ச பிறகு நான் கூப்பிட்டு அனுப்புறோம் என்று சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்றாங்க. மறுபடியும் அவனை புரிய வைக்கிறாங்க. அவன் இல்லை நான் உங்களை விட்டு போக முடியாது, நீங்க இல்லாம தூக்கமே வராது, எனக்கு உங்களை பார்க்காம எப்படி இருக்க முடியும், நான் உங்க பக்கத்துலாம் படுத்து தூங்குறேன். இல்ல இந்த குட்டி பிள்ளைங்க வச்சிருக்கிறவங்ககிட்ட பிரச்சனை என்ன தெரியுமா? வீட்டில் அம்மா பக்கத்தில் படுக்கிறது யாரு? என்னம்மா கரெக்டா? இல்லை லெஃப்ட்ல ஒருத்தர் ரைட்ல ஒருத்தர், இல்லை நான் தான் படுப்பேன். வளர்ந்த பெரிய பிள்ளைங்களா பிரச்சனை இல்லை, நான் சின்ன பிள்ளைங்களா இருக்கிறவங்களும் அம்மா பக்கத்தில் படுக்கிறது யாரு? நான் தான், இல்லை நீ தான். 2 பேரும் சண்டை. இந்த 3 பிள்ளை வச்சிருக்கிறவங்க கதை முடிஞ்சிச்சு. யாக்கோபு அழறான், இல்லப்பா நீ போகிறது உனக்கு நல்லது, உன் நல்லதுக்காக தான் சொல்றேன் சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணி அவனை ஆசீர்வதிச்சு தகப்பனார் அனுப்புகிறார். அப்போ யாக்கோபு புறப்பட்டு எங்க போறான்? பதான் ஆராம், அந்த ஊர் பேரு. யாருக்கிட்ட போறான்? தாய் மாமன் லாபான் வீட்டுக்கு போறான். அவன் பிரயாணப்பட்டு, அப்பா பாருங்க, அப்பா அம்மா என்ன பண்றாங்க, சாப்பாடு, நீ பசியா இருப்ப, நீ நல்லா சாப்பிட்டாதான் உன் தூக்கம் வரும் சொல்லி அவனுக்கு வழிக்கு தேவையான ரொட்டி என்னவோ சமைச்சு கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு அவன் காலையில எல்லாம் எழுந்து எல்லாம் விடிகாலமே செஞ்சு கொடுத்துட்றாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அவன் பிரயாணப்பட்டு போறான். வெயில் அங்கங்க தங்கி போறான். அவன் லூஸ் என்கிற ஒரு பெத்தேல் என்ற ஒரு ஊருக்கிட்ட வரான். அந்த ஊருக்கிட்ட வந்த உடனே அப்படியே சன்செட் ஆகுது, சூரியன் மறைய ஆரம்பிக்குது. ஐயோ சூரியன் மறைய ஆரம்பிக்குதே, கண்ணு கெட்ட தூரம் பாலைவனமா இருக்குது, இன்னும் எப்படி பிரயாணம் பண்ண போறோம் என்று சொல்லி என்ன பண்றான், அந்த இடத்துல ஒரு இடத்துல உட்காடுறான். சூரியன் மறையத்துக்கு முன்னாடி அப்படியே மறைய போது அப்பவே உட்காந்து அவன் கொண்டு வந்த பொட்டலத்தெல்லாம் பிரிச்சு அப்பத்தெல்லாம் சாப்பிட்றான். அப்பத்தை சாப்பிட்டு தண்ணீர் குடிக்கிறான், திராட்சை ரசத்தை குடிக்கிறான். என்ன கொண்டு போறான், கையில கோல் கொண்டு கொடுத்த அப்பெல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டான். இருட்டு ஆயிடுச்சு. அந்த மரத்து நிழல்ல நான் உட்காந்துருக்கேன். அதுக்கு பிறகு ஒரு பாறை, அந்த பக்கத்துல ஒரு கல் எடுத்து வைக்கிறான். கல் எடுத்து வச்சு, ஆண்டவரே நீங்க தான் என்ன பாதுகாத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு கல்லை வச்சு அவன் தூங்க ஆரம்பிச்சிட்டான். அவன் போட்டிருந்த வஸ்திரத்தை விரிச்சு தூங்க ஆரம்பிச்சிட்டான். அவங்க வீட்டில் அவ்வளோ வேலைக்காரர் இருக்காங்க. அப்பா ஒரு வேலைக்காரரோட கூட அனுப்பல, தனியா புறப்பட்டு போகிறான். அவன் தூங்குறான். தூங்கும்போது கர்த்தர் யாக்கோபோடு பேசுகிறார். அதுதான் இந்த வசனத்துல வாசிக்கிறோம். எல்லாம் எடுத்துக்கலாமா? 28ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் வாசிக்கலாம். யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக்கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். கவனிங்க, அவன் அங்கே படுத்து கொண்டான். அவன் படுத்து தூங்குறான். தூங்கும்போது இதுவரைலாம் அப்பா ஆசீர்வதிச்சாங்க, அம்மா ஆசீர்வதிச்சாங்க, நடத்தினாங்க. ஆனா முதல் முறையாக யாக்கோவோடு கர்த்தர் பேசுகிறார். ஒரு ஆமே.
நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? சொப்பனத்துல தரிசனத்துல கர்த்தர் பேசுவார். நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நமக்கு காட்சிகளை கொடுப்பார், அதுக்கு தரிசனம் என்று பேர். நம்ம இரவுல தூங்கும் போது சொப்பனங்களை கொடுப்பார். நம்ம சொல்ற கனவுன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அது மாதிரி சொப்பனங்களை கர்த்தர் கொடுப்பார். அப்ப யாக்கோபோடு கர்த்தர் சொப்பனங்களை கொடுக்கிறார். கர்த்தர் பேசுகிற ஆண்டவர், உங்களை என்னை படைத்த ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர். நம்ம ஆண்டவர் யாரு? பேசுகிறவர். உங்களோட என்னோட அவர் பேச விரும்புகிறார். அப்ப யாக்கோபுக்கு கர்த்தர் சொப்பனத்தை கொடுக்கிறார். முதல் முறையாக கர்த்தருடைய சத்தத்தை யாக்கோபு கேட்டான். யாக்கோபு சொப்பனத்துல கர்த்தரை பார்த்தான். எப்படி பார்த்தான், என்ன பேசினார் கர்த்தர், அதுதான் இந்த வசனம். வாசிக்கலாமா? வாசிங்க, வாசிங்க. இதோ அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அவன் ஒரு சொப்பனத்தை பார்த்தான். அந்த சொப்பனத்துல என்ன இருக்குது? ஒரு ஏணி இருந்தது. அந்த ஏணி அப்படின்னாக்க நம்ம வீட்டுல இருக்கிற ஏணி இல்லை, இந்த ஒரு ஆள் மட்டும் ஏறி இறங்குற ஏணி இல்லை. நம்ம அதான் பார்த்துருக்குறோம். ஆனா இந்த வசனத்துல வாசிக்கிறது பார்த்தீங்கன்னா தூதர்கள் ஏறுகிற பெரிய ஏணி. இதை மாடல் பண்ணி இதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கு உலகத்துல லேடர் நிறைய காரியங்கள்லாம் வந்தது. அதுல தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களும் இதை பேஸ் பண்ணி தான் லிஃப்டே வந்துச்சு. நான் சொல்லுங்க பாருங்க, என்ன வந்துச்சு? லிஃப்ட். ஓ, மேலே போய் கீழே வரணும்னா என்ன? அது லிஃப்ட். இந்த லிஃப்ட் சிஸ்டமே பைபிள்ல தான் வந்தது. புரிஞ்சுச்சா? அப்ப தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமா இருக்கிற ஒரு சொப்பனத்தை அவன் பார்த்தான். ஒரு பெரிய ஏணி, அந்த ஏணியில தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமா இருக்கிற சொப்பனத்தை பார்த்தான். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று அவனோடு பேசுகிறார். வாசிக்கலாம், என்ன பேசினார் கர்த்தர்? வாசிக்கலாம். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போலிருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆமென். கர்த்தர் பேசுறாரு. எல்லாவற்றுக்கும் மேல நின்று கர்த்தர் பேசுறாரு. என்ன பேசுறாரு யாக்கோபு கிட்ட? அந்த ஒரு பரலோக ஏணி அவன் பார்க்கறான். என்ன ஏணி அது? பரலோக ஏணி, ஹெவன்லி லேடர், பரலோக ஏணி. அந்த பரலோக ஏணிக்கு மேல இருந்து கர்த்தர் பேசுறார். என்ன பேசுறாரு? உன் தகப்பனாகிய ஆபிரகாம் ஈசாக்கியுடைய தேவன் நான் தான்ப்பா. நீ படுத்திருக்கிற இந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன். அது மாத்திரமில்லை, நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் இடம் கொண்டு பரம்புவாய். பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தெல்லாம் உன்னை காத்து உன்னை சுகமாய் தங்க பண்ணுவேன். இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதே இல்லை என்று கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் போகும்போது அவனுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்து கர்த்தர் அனுப்புகிறார். கர்த்தர் வார்த்தை ஒரு மனுஷனுக்கு மேல, ஒரு மனுஷனோட ஒரு தேவ பிள்ளையோட கர்த்தரோட வார்த்தை சந்திச்சா என்ன அர்த்தம்னாக்கா, கர்த்தர் என் வாழ்வில ஒரு புதிய தொடக்கத்தை கொடுக்கிறார்னு அர்த்தம். இல்ல சொல்லுங்க, நியூ பிகினிங் சொல்லுங்க, புதிய தொடக்கம், நியூ சீசன். ஆமே, புதிய காலம். ஆமே, புதிய காலத்தை கர்த்தர் அவன் வாழ்வில கட்டளையிட்டார். புதிய சகாப்தம் தொடங்குது. ஆமே, அப்ப அவன் பிரயாணம் தொடங்குறான், கர்த்தர் வார்த்தை தொடங்குது. அல்லேலூயா. அவனுக்கு கர்த்தர் பரலோகத்தை திறந்துட்டார். ஆமே, உங்களுக்காக எனக்காக கர்த்தர் பரலோகத்தை திறந்துட்டார். ஆமே, கர்த்தருடைய சீசன். கர்த்தர் சொல்றாரு, யாக்கோபே, இதுவரை நீ பார்த்தது எல்லாத்தையும் என்ன தெரியுமா? உன் அண்ணனோட போராட்டத்தை பார்த்த நீ, ஆனா உன் வாழ்வில் ஒரு புது சீசன். என்ன சீசன் தெரியுமா? உனக்கு நான் ஒரு வாழ்க்கை வச்சிருக்கிறேன், உனக்கு ஒரு வாழ்க்கை துணையை வச்சிருக்கிறேன், உனக்குன்னு நான் வச்சிருக்கிற ஆசீர்வாத நன்மைகள் இதோட நீ பார்க்கல, ஆனா நீ போகிற இடத்தெல்லாம் கூடவே இருந்து உன்னை திரும்பி வர பண்ணுவேன். இதான் உன்னுடைய தேசம். ஆமே, கர்த்தர் சொல்லிட்டாரு, என்ன இதான் உன் தேசம். நீ போற ஊர் சொந்த ஊர் இல்லை, இதுதான் உன் தேசம். இந்த தேசத்தை உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை என்று கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுத்தார். ஆமே, அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு, மகளே மகனே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு சகோதரே சகோதரியே, கர்த்தர் உன்னோட இன்றைக்கு வார்த்தை கொடுக்க என்ன தெரியுமா? நியூ சீசன், அப்பாயிண்டட் சீசன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நியூ டைமென்ஷன். அல்லேலூயா. புதிய தொடக்க. நியூ டைமென்ஷன் என்ன சொல்றது? டைமென்ஷன், நியூ டைமென்ஷன். ஆமே, தமிழ்ல மொழிபெயருங்க. ஆமே, நியூ டைமென்ஷன். ஆமே, புதிய நோக்கத்துல
புதிய வழியில ஆண்டவர் நடத்துவாராக. ஆமென். ஒரு என்லார்ஜ்மெண்ட், எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அப்பா ஆசீர்வதிச்ச ஆசீர்வாதம் இல்ல, இது பரம தகப்பன் கொடுத்த ஆசீர்வாதம். ஒரு ஆமென். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் அவன் மேல ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நீ பரம்புவாய். அவன் போகும்போது எப்படி போறான் தெரியுமா? வெறும் கோலும் கையுமா போறான், வெறும் கையா போறான், கையில கோல் மட்டும் தான் வச்சிருக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, நீ பரம்புவாய். நீ எந்த நிலைமையில இருக்கு? பல நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம், என் நிலைமை பாத்தியா, நான் ஒண்ணும் இல்லாத இருக்கிறோம், இதுதான் என் நிலைமை என்று நம்ம நிலைமை பார்க்கிறோம். யாக்கோபு அப்படிதான் பார்த்தான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, டேய், இப்ப இருக்கிற உன் நிலைமை இல்ல மகனே, மகனே, இப்போது இருக்கிற ஒரு நிலைமை இல்ல, நான் ஆசீர்வதிக்கிற நிலைமை எப்படிதமா இருக்கும்? நீ எல்லா திசையிலும் பரம்புவாய், நீ பெருகுவாய், நீ விருத்தி அடைவாய், உன் சந்ததிக்குள் பூமியில் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. உன் தாத்தாக்கு பிறந்த ஒரே பிள்ளை உங்க அப்பா, உங்க அப்பாவுக்கு பிறந்த 2 பிள்ளை, நீங்க 2 பேர். ஆனா உனக்குள்ள அவனுக்கு தெரியல, அவன் எத்தனை பிள்ளை பெற்றெடுக்க போறான்னு தெரியல, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அந்த வார்த்தை கேட்டோடனே ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, உற்சாகம் அடைகிறோம். ஆனா கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களுக்குள்ள வச்சிருக்கிற ஆசீர்வாதம் என்ன நமக்கு தெரியல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நடந்தது? கர்த்தர் சொல்லி அனுப்பிச்சாரு. அதே போல யாக்கோபு பிரயாணப்பட்டு தாய் மாமா வீட்டுக்கு வந்துட்டார். மாமா வீட்டில் வந்துட்டாரு. அந்த சம்பவம்லாம் வேதத்தில் எழுதப்பட்டு தொடர்ந்து வாசனை தெரியும். மாமா வீட்டில் வந்து மாமா பொண்ணுங்க 2 பேர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. லேயால் ராகேல் 2 பேர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆட்டை மடக்கி அதுக்கு பிறகு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த பிறகு மாமா என்று கட்டி பிடிச்சு அழறாரு. மாமா பிள்ளைகளை கட்டி பிடிச்சு அழறாங்க. அதுக்கு பிறகு சந்தோஷத்தை பரிமாறிக்கொள்றாங்க. உங்க அம்மாவை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு என்று சொல்லி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. கல்யாணம் முடிச்சு 20 வருஷத்துக்கு பிறகு, கவனிங்க, 20 வருஷத்துக்கு பிறகுதான் நீங்க பிறந்தீங்க. இப்ப இவங்க வாலி பிள்ளைகள் ஆயிட்டாங்க. எத்தனை வருஷம் ஆச்சு? 40 வருஷம் ஆச்சு அம்மாவை பார்த்து. உங்க அம்மாவையே பார்த்தப்ப உங்க அம்மாவை அப்படியே உரிச்சிட்டு வந்திருக்கிறியப்பா, அந்த ஜாடு அப்படியே இருக்கு என்று சொல்லி பேசிட்டு இருக்கேன். அதுக்கு பிறகு ஒரு 10 நாள் தங்கி இருக்கிறார். சாப்பிட்டு இருக்காரு. யாக்கோபு ஒவ்வொரு நாளும் வெளியே வந்து பாக்குறாரு. அப்பா அம்மா அனுப்பின ஆள் யாரா வருவாங்களா, கூட்டிட்டு போக ஆள் அனுப்புற சொன்னாங்கல்ல, அந்த சம்பவத்தெல்லாம் சொல்றாரு. இதான் நடந்துச்சு, இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் என்ன எடுத்துட்டேன், எங்க அம்மாவோட பார்ட்னர்ஷிப் போட்டேன், என்னது கிரைம்ல, கிரைம் பார்ட்னர் அவர் தான், நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு கிரைம் பண்ணோம், அந்த கிரைமுக்கு பார்ட்னர் அவர் தான் என்று சொல்லு. பார்ட்னர் இன் கிரைம். குற்றம் பண்றதுல என்னது, குற்றம் பண்றதுல கூட்டாளி, குற்றத்தின் கூட்டாளிகள். அது மாதிரி இதெல்லாம் பண்ண சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. சரி அம்மா பிள்ளையா நீ எல்லாம் சொல்லிட்டு காரியங்கள்லாம் நடந்துட்டு 10 நாள் வரல. யாக்கோபு சும்மா இல்லாம அவங்க ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு இருக்கார். அப்போ அவர் சொல்றாரு, அப்பா உன்னை கூப்பிட்டு போற ஆள் வரட்டும், வந்தோடனே நீ போ, ஆனா ஒண்ணு பண்ணு, நீ ஆடு மேய்க்கிற, நல்லா வேலை செய்யற, பரவாயில்ல, என்கிட்ட தங்கிரு, உனக்கு நான் சம்பளம் கொடுக்குறேன், என்ன சம்பளம் வேணுமோ கொடுக்குறேன் என்று சொல்லி அவர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். நல்லா நீ மேய்க்கிறியான்னு பார்க்குற 10 நாள், மறுபடியும் இன்னொரு 10 நாள் ஆகுது, ஆடு நல்லா மேய்க்கிற, நல்லா மேய்க்கிறப்பா, சும்மாலாம் அவங்ககிட்ட வேலை வாங்க முடியாது, என் மருமகன் நீ சும்மாலாம் வேலை வாங்க முடியாது, என்ன சம்பளம் கேட்குற அப்படின்னு. அப்பா அவர் சொல்றாரு, எனக்கு சம்பளமா உங்க பொண்ணை கொடுங்க. சம்பளமா என்ன கேட்குறாரு? சரி, கதை சொன்ன ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் கதை தான் எல்லாருக்கும் என்ன பண்ணுது, பிடிச்சிருக்குது. அதுக்கு பிறகு கல்யாணம் நடக்குது. சரி, அதோட ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம். கல்யாணம் நடக்குது. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணா 2 பொண்ணு. அதுக்கு பிறகு வேலைக்காரங்க. சரி, அதெல்லாம் முடியுது. 20 வருஷம் ஆயிடுச்சு. எத்தனை வருஷம்? 20 வருஷம் எங்க இருக்கிறாரு? ஆமா, மாமா, தாய் மாமா இப்ப மாமனாரா மாறிட்டாரு. 20 வருஷம் ஓடிச்சு. அவர் பாரு, இவன் கஷ்டப்பட்டு உழைக்கிறானே என்று சொல்லி அந்த காலத்து சம்பளமா ஆட்டையே சம்பளமா கொடுக்குறாங்க. அப்போ மாமா பாக்குறாரு, டேய் இவன் நல்லா வேலை செய்ய நம்ம ஆட்டு மந்தையை காட்டிலும் இவன் ஆட்டு மந்தை பெருகிட்டே போகுது என்று சொல்லி மாமா இவனை வஞ்சிக்கிறாரு. வஞ்சித்து இவன் சம்பளத்தை 10 முறை மாத்திறாரு. அப்படின்னா 10 மடங்கு உயர்த்தல, 10 முறை சம்பளத்தை மாத்துறாரு. வருவார், நல்லா பார்த்துட்டு, சரிப்பா இந்த மாசம் புள்ளி வச்ச ஆடு குட்டி போச்சுன்னா, ஆடு குட்டி போட்டா அந்த ஆட்டு உடம்புல புள்ளி இருந்துச்சுன்னா அதான் உனக்கு சம்பளம். எத்தனை ஆடு குட்டி போடும் தெரியாது இந்த மாசம். புள்ளி இருந்த குட்டி போட்டா அந்த குட்டி உனக்கு சொந்தம் என்று சொல்றாரு. அவன் என்ன சொல்லிட்டு போறாரு, அதே மாதிரி அந்த மாசம்
ஆடுகள் போடுற குட்டிகள்ல ஒரு 100 ஆடு குட்டி போச்சுன்னா அது 100 ஆடுல ஒரு 75 ஆட்டுக்குட்டி புள்ளியோட பிறகுது. சொல்றேன், மாமா இங்க பாருங்க, இந்த புள்ளி போட்ட ஆடெல்லாம் எந்து கோடு போட்ட ஆடெல்லாம் வந்து பாக்குறேன். டேய் என்னடா 100 குட்டி போட்டுருக்குது, 100ல 75 உனக்கு ஆயிடுச்சா? சரி ஓட்டிக்கு போ. அடுத்த மாசம் சம்பளம் என்ன தெரியுமா? இந்த மாசம் விட்டுரு, 1ஆம் தேதி, நாளையிலிருந்து 1ஆம் தேதி சம்பளம் என்ன தெரியுமா? கோடு போட்ட ஆடு குட்டி போட்டா அந்த ஆட்டு குட்டி மேல உடம்புல கோடு இருந்துச்சுன்னா கோடு தான் உனக்கு சம்பளம். மாமா என்ன பண்றாரு? மாத்துறார். அவன் கத்தாவே இவர் ஏமாத்துறாரு, நீங்க பாத்துங்கன்றான். அடுத்த மாசம் போடுற ஆடுங்க குட்டி போடுற 75 80 100 ஆடு குட்டி போடுறது எக்ஸாம்பிள் சொல்றேன். அவங்க வச்சிருந்த ஆடுகள் எவ்வளவு தெரியுமா? 1000 கணக்கில் ஆடு வச்சிருந்தாங்க. அந்த மாசம் குட்டி போட்ட ஆடுகள்லாம் எப்படி கோடி போட்டுச்சு? கோடு போட்டு குட்டி போட்டுச்சு. மாமா வந்து பாக்குறாரு, டே என்னடா 85, போன மாசமாவது பரவாயில்ல 75, இப்ப எவ்வளோ? எனக்கு வெறும் 15. எஜமானுக்கு முதலாளிக்கு 15 ஆட்டுக்குட்டி, உனக்கு எவ்வளோ? சரி எடுத்துட்டு போ. அடுத்த மாசம் சம்பளம் என்ன தெரியுமா? புள்ளி இருக்கக்கூடாது, கோடு இருக்கக்கூடாது, பிளைனா இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஒரு புள்ளி இருந்துச்சு, சம்பளம் எனக்கு தான். சரி 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 மாமா. மாமா கிட்ட என்ன பேச முடியும்? சரி மாமா. ஆண்டவரே மறுபடியும் ஏமாத்துறார். அடுத்த மாசம் வந்து பாக்குறாரு, எவ்வளவு இருக்குது? எல்லாம் வெள்ளாடா செம்மறியா இருக்குது, பிளைனா இருக்குது. சுத்தி முத்தி பாக்குறா, டே வேலைக்காரங்க எல்லாம் புள்ளி இருக்கா பாடுறா, ஒரு புள்ளி கூட இல்லைங்க. இந்த பலவீனமான ஆடுகள் லாபானை சார்ந்தது, பலமுள்ள ஆடுகள் யாரை சார்ந்தது? யாக்கோபை சார்ந்ததுன்னு வேதம் சொல்றது. ஆனா வசனம் சொல்லுகிறது கர்த்தர் யாக்கோபோட பேசி அனுப்பினாராம். ஆமே, இந்த வருஷத்துல கர்த்தர் உங்க வாழ்வில செய்ய போகிற காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்க வாழ்வில நியூ பிசினஸும் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார், புதிய தொழிலை கொடுக்க விரும்புகிறார், புதிய ஐடியாவை கொடுக்க விரும்புகிறார், புதிய உயரத்துல கர்த்தர் வைக்க விரும்புகிறார். ஆமே, நியூ பிசினஸ், நியூ ஜாப்ஸ், புதிய வேலையை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார், புதிய யோசனை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார், நியூ ஹைட்ஸ், புது இடத்துல கர்த்தர் கொண்டு போய் விற்க விரும்புகிறார். ஆமென். வாழ்க்கை துணையை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமென். நியூ லைஃப், நியூ டெஸ்டினி, நியூ கோல். ஆமென். கர்த்தர் புதுசா கொடுக்க போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். உன்னை புதுசியா மாற்ற விரும்புகிறார். உன் சிந்தையை கர்த்தர் புதுசாக்க விரும்புகிறார். நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? பெருக்கத்தின் தேவன், நிருக்கத்தின் தேவன் அல்ல, பெருக்கத்தின் தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, என் ஆண்டவர் பெருக்கத்தின் தேவன். சத்தமா சொல்லுங்க, என் ஆண்டவர் பெருக்கத்தின் தேவன், என்னை பெருக பண்ண வல்லவரா இருக்கிறார். ஆமென். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? நம்ம சர்ச்சில் பிசினஸ் மேக்னட்ஸ் எழும்பணும், புதிய தொழில் அதிபர்கள் எழும்பணும். அல்லேலூயா. புதிய தொழில்களை கர்த்தர் உருவாக்கணும். உங்களுடைய வருமானத்துல கர்த்தர் ஒரு விருத்தியை கொடுக்கணும். நெருக்கம், நிந்த, அவமானம் இல்ல, பற்றாக்குறை என்ற நிலைமையிலிருந்து நீங்க வெளியே வரணும். அல்லேலூயா. உங்க ஆண்டவர் யார் தெரியுமா? பெருக்கத்தை கொடுக்கிற ஆண்டவர். இப்ப சொன்ன யாக்கோப மாமா வஞ்சித்தார். யாரு பெருக பண்ணது? கர்த்தர். சொல்லுங்க, என் கையை பெருக பண்ணுகிறவர் கர்த்தர், என் வருமானத்தை பெருக பண்ணுகிறவர் கர்த்தர், எனக்கு புதிய காரியத்தை செய்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்துல நீங்க டிகிரி படிச்சா நல்லா கவனிங்க. இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்துல நீங்க டிகிரி முடிச்சிட்ட பிறகு, நீங்க டிகிரி முடிச்சா உனக்கு பட்டம் கொடுக்க மாட்டாங்க. நல்லா கவனிக்கணும் நான் என்ன சொல்றேன்னு. நீ இஸ்ரவேல் தேசத்துல டிகிரி படிச்சுனா உனக்கு டிகிரி கொடுக்க மாட்டாங்க. டிகிரி முடிச்ச பிறகு அந்த டிகிரியை வச்சு அல்லது உன் ஐடியா வச்சு நீ மினிமம் $100 சம்பாதிக்கணும். என்ன பண்ணுவே தெரியாது, என்ன ஐடியா யோசிப்பே தெரியாது. $100 மினிமம். நான் கம்மியா சொல்றேன், $1000 நினைக்கிறேன் யூனிவர்சிட்டியில. அவ்வளோ டாலர்ஸ் நீ சம்பாதிச்சு, நீ படிச்சு முடிச்சுட்டு, உண்மைதான், படிச்சு முடிச்சுட்டு நீ சம்பாதிச்சாதான் உனக்கு என்ன கொடுப்பாங்க? டிகிரி. நான் படிச்சு முடிச்சு சம்பாதிச்சிட்டேன் என்று பேங்க்ல அந்த பேலன்ஸ் யாரோ கொடுத்த காசு இல்ல, நீ சம்பாதிச்சு காசை காட்டணும். காட்டினாதான் உனக்கு டிகிரி கொடுப்பாங்க. இன்னைக்கு டிகிரி முடிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இந்தியாவில். நீங்க டிகிரி முடிச்சா இல்ல, நீ ஜாப் நீ சம்பாதிச்சாதான் உனக்கு, நீ $1,00,000 இல்ல $10,000 நீ டிகிரி முடிச்சுட்டு $10,000 இல்ல $1,00,000 சம்பாதிச்சாதான் உனக்கு டிகிரினா எவ்வளவு நல்லா இருக்குல்ல? அந்த சிஸ்டர் இந்தியாவில் வந்தா எவ்வளவு நல்லா இருக்குல்ல? ஏன் தெரியுமா? அப்பதான் புதிய தொழில் அதிபர்கள், புதிய முதலாளிகள் முளைப்பார்கள், எழும்புவார்கள். ஆமா, அதான் ரூல் வச்சிருக்கிறாங்க. நடந்து என்ன தெரியுமா? இன்னைக்கு சில்ட்ரன் பார்க்குற எல்லா கார்ட்டூன் சேனல், இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாத்துக்கும் பின்னாடி யூதர்ல இருக்கிறாங்க.
அவர்களுக்கு கண்டுபிடிப்பு தான். இன்னைக்கு நீ கூகுள் சர்ச் என்ஜின், இப்போ மோசையா இருக்காரு, மோசையா அவருக்கு ஆங்கிலம் தெரியாது இல்லையா, ஆங்கிலம் அவர் எழுத படிக்க தெரியாது. ஆனா அவர் என்ன பண்ணுவாரு, அவர்கிட்ட இருந்து நானே கத்துக்கிட்டேன். என்ன கத்துக்கிட்டேன் தெரியுமா, ஒரு பாட்டு வேணும் இல்ல பாட்டு பாடணும் அப்படின்னு என்ன பண்ணுவாரு, கூகுளை ஓப்பன் பண்ணிடுவார். கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு மைக் ஆன் பண்ணி அந்த பாட்டு பேரை சொல்லுவாரு, அந்த பாட்டு அப்படியே வரும். ஆமாவா, இப்படியும் ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னு அவர்கிட்ட தான் கத்துக்கிட்டேன். அவர் அதிகம் படிக்காத மேதை, நான் படிச்சிருக்கிறேன், ஆனா அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். அப்போ எல்லா பாட்டு என்ன பாட்டுனா பாடுங்க, அந்த பாட்டு லிரிக்ஸ் அப்படியே எடுத்துருவார். இந்த கூகுள் சர்ச் இன்ஜினை கண்டுபிடிச்சது யார் தெரியுமா, சொல்லுங்க, யூதர்கள். அவங்க பிரெயின். இந்த உலகத்துல நாம் பார்க்கிற எல்லாவற்றுக்கு பின்னாடி யூதர்களுடைய ஞானம், யூதர்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், யூதர்கள் இருக்கிறாங்க. காரணம் என்ன, கர்த்தர் அந்த அளவாய் அவளை ஆசீர்வதித்து உயர்த்தி வச்சிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவர்களுக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? நம்ம ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகள். ஆமென். நம்ம தகப்பன், பரம தகப்பன், அவர்களை ஆசீர்வதிச்ச ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதித்து இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்றைக்கு உலகத்துல இருக்கிற எல்லா யூதர்ல பார்த்து உலக ஜனமே பயந்து நடுங்குது. காரணம் என்ன தெரியுமா, அவங்க அறிவாளிங்க, அவங்க ஞானிங்க. உலகத்துல அதிகமான நோபல் பரிசுகளை பெற்றவர்கள் யூதர்கள் தான். யாருக்கும் 220க்கு மேல நோபல் பரிசுகளை பெற்றாங்க. நோபல் பரிசுனா என்ன, ஒரு துறையில சிறந்து விளங்குறவர்களுக்கு கொடுக்கப்படுகிற பரிசு. அதை பெற்றவர்கள் அவர்கள். புரிஞ்சுச்சா? இன்று நடந்த உண்மை சம்பவத்தை சொல்றேன். யூதர்கள் இஸ்ரவேல் தேசத்தில் சிதறடிக்கப்பட்டாங்க. சிதறடிக்கப்பட்டு சுற்றி இருக்க நாடுகளில் சிதறி போனாங்க. சிதறி போய் அங்கே அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது அந்த ஜனங்க அங்கே இருக்கிற குளங்களில், ஏரிகளில் வந்து மீன் பிடிச்சி சாப்பிட வருவாங்க. அப்போ அங்கே இருக்க ஜனங்களாம் துரத்துவாங்க. போ 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 போ, அகதியாக வந்தவங்க உங்களுக்கெல்லாம் இங்கே இல்லை, நாங்கள் எல்லாம் மீன் பிடிச்சி எல்லாம் முடிச்சுட்டு போன பிறகு சாயங்காலம் 4லேருந்து 5 1 மணி நேரம் தான் வந்து மீன் பிடிக்கணும் நீங்கள் என்று சொல்லி துரத்தி அனுப்புவாங்க. அந்த ஊர் ஜனங்களாம் உட்காந்து காலிலிருந்து மீன் பிடிப்பாங்க. மீன் பிடிச்சு 50 100 மீன் பிடிச்சிட்டு போவாங்க. அதுக்கு பிறகு அவங்க வருவாங்க. 1 மணி நேரம் தான் மீன் பிடிக்க டைமு. அந்த 1 மணி நேரத்தில் மீன் பிடிச்சிட்டு போ சொல்லுவாங்க. ஆனால் அவ்வளோ ஜனங்க இருக்கிறாங்க. அந்த ஜனங்க வந்து 1 மணி நேரத்தில் 3000 மீன் பிடிப்பாங்க. ஒரு நாளெல்லாம் கஷ்டப்பட்டு 50 100 மீன் பிடிச்சிட்டு போவாங்க இவங்க. அவங்க 1 மணி நேரத்தில் எவ்வளோ பிடிக்கிறான்? எப்படி? இதை பார்த்த உடனே அந்த ஜனங்களுக்கு, டேய், காலையிலேருந்து போராடிட்டு இருக்கிறோம், 50 100 தான் பிடிக்க முடியுது, இவன் வந்தா ஒரே மணி நேரத்தில் அவ்வளோ மீன் வேணாலும் எப்படி பிடிக்க முடிஞ்சது? ஜனங்க பொறாமப்படுற அளவுக்கு கர்த்தர் அவங்களை ஆசீர்வாதத்தை உயர்த்தினாராம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த ரகசியம் பெரியது. எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தர் அப்படிப்பட்ட ஞானத்தையும் கிருபையும் தாளந்துகளையும் கர்த்தர் இந்த நாளில் உங்கள் வாழ்வில் கட்டளிடுவாராக. ஆமென். நீங்க திருப்தி மட்டும் அடையக்கூடாது. என்ன திருப்தி தெரியுமா? ஆண்டவரே, நீ எனக்கு மாசானா 8000 ரூபாய் கொடுக்குறீ ஸ்தோத்திரம், 10000 ரூபாய் கொடுக்குறீ ஸ்தோத்திரம், இதை வச்சுட்டு நான் கஷ்டப்பட்டு குடும்பத்தை நடத்துற ஆண்டவரே ஸ்தோத்திரம். இதில் மட்டும் திருப்தி அடையக்கூடாது. நீங்க ஜெபம் பண்ணணும். என்னதான், ஆண்டவரே, என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க, மாசம் எனக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளத்தை தாங்க. நான் தப்பா கேட்டேனா இல்ல கேட்க கூடாதா? என்ன ஆண்டவர், நான் ஒரு இடத்துல வேலை செய்கிறேன், எனக்கு ஒரு பிஸ்னஸை தாங்க, நான் ஒரு தொழில் செய்யணும். நீங்கள் கேட்ட ஆண்டவர் கொடுப்பார். நீங்க வறுமையிலும் பஞ்சத்தில் வாழ்வத தேவ சித்தம் இல்லை என்பதை விளங்கிக்கணும். இப்போ நம்ம சபையில் சில தொழில் செய்கிறவங்க இருக்கிறாங்க, சில நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க, சில வியாபாரம் செய்கிறவங்க இருக்கிறாங்க, சில இடத்துல ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க. பலர் பல விதமான காரியங்களை செய்து கொண்டு இருக்காங்க. சிலர், நாங்கள் எதுவுமே குடும்ப தலைவியாக இருக்கிறோம், குடும்பத்தில் மட்டும் இருக்கிறோம், நாங்கள் எந்த வேலையும் செய்யலை, அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க. நீங்கள் எந்த நிலைமை இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு கர்த்தர் அந்த வார்த்தையை அனுப்புகிறார். உங்கள் குடும்பத்தின் வருமானத்தை பெருக்க கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் விரும்புகிறீங்களா? ஏன்னா சத்தமாக வரலையே. ஆமென். எங்க நெருக்கம் வருகிறதோ அங்கே கர்த்தர் பெருக்கத்தை கட்டளிடுகிறார். ஆமென். என்னிடத்துல வந்து அநேக குடும்பத்தார், ஐயா, குடும்பத்தில் வீட்டில் இவ்வளோ கஷ்டம் ஐயா, பண கஷ்டம், எவ்வளோ நெருக்கம் இருக்கு ஐயா, நான் ஆண்டவருக்கு கொடுக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் என் வாழ்வில் பெருக்கம் பார்க்க முடியல, நெருக்கத்திலே இருக்கிறேன் என்று ஒரு அழுகிறவர்களை பார்க்கிறேன், குடும்பத்துடைய பிரச்சனைகளை பார்க்கிறேன். ஆண்டவரே, இவ்வளோ போராட்ட நடுவில் இருக்கிறோமே, வரவுக்கு மேலே இவ்வளோ செலவு இருக்கு, இன்று இந்த காரியங்களை கணக்கு போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
ஆனா ஆண்டவருடைய ஒரு யோசனை, ஆண்டவரத்துல புறப்படுகிற ஒரு ஆசீர்வாதம் உங்க வாழ்வில் வல்லமையான மகத்துவமான கிரியைகளை செய்யும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. கர்த்தர் என் வருமானத்தை ஆசீர்வதிச்சா, கவனிங்க, நான் அந்த இருக்கிற கண்டிஷன்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கான ஜெபம் பண்ண போறேன். கண்டிஷன் சொல்லட்டுமா? யாருக்கெல்லாம் கர்த்தருடைய பெருக்கம் வேணும், நல்லா தைரியமா விசுவாச விரும்புறவங்க கை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பெருக்கம் வேணும். ஆமே. ஆமேனா? வசனத்துக்கு வேற பேக் டு வேர்ஸ். வசனத்து வரலாமா? ஆதியாகமம் 28 வாசத்துல கர்த்தர் சொல்றாரு, நீ பரம்புவாய், நீ பெருகுவாய் சொல்லிட்டாரு. 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு சொப்பனத்துல எழும்புறான். எழும்பின உடனே அவன் என்னென்ன பார்த்தான்? வாசிக்கலாம். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, ஆதியாகமம் 28:16 தொடக்கத்தை வாசிக்க போறோம். வாசிக்கலாம். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, கர்த்தர் இந்த ஸ்தலத்தில், மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். ஆமே. இதை நான் எல்லாம் சொல்லுங்க. அறியாதிருந்தேன். மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் கர்த்தர் இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். மெய்யாகவே இந்த செய்தியில இந்த ஸ்தலத்தில் கர்த்தர் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன். அவன் சொல்றான், கர்த்தர் இங்க நிஜமாவே இருக்கிறாரு, நான் அதை பார்க்கல. வாசிக்கலாம். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். இது வானத்தின் வாசல். ஆமா, கவனிங்க. கர்த்தருடைய சபை, கர்த்தர் நம்ம சபைக்கு கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? இது வானத்தின் வாசல். ஆமே. ஆமே. இது வானத்தின் வாசல். ஆமே. இது தேவனுடைய வீடு. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வீடு. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு டைரக்டா இங்க இருந்து இறங்குது. ஆமே. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவன் பரலோக ஏணி பார்த்தாங்க பாத்தீங்களா? சபை தான் பரலோக ஏணி. ஹெவன்லி லேடர் இது சர்ச் தான். கர்த்தருடைய வார்த்தை எங்க பெறப்படுதோ அங்கதான் பரலோக ஏணி. ஒரு ஆமே. கர்த்தர் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை சந்திக்குது. வாசிக்கலாம். அதிகாலையில் யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வாத்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவருக்கு லூஸ் என்று பெயர் இருந்தது. பெத்தேல் அப்படின்னு அர்த்தமா அது வானத்தின் வாசல். பெத்தேல் நக்க தேவனுடைய வீடு. ஆமென். வாசிக்கலாம். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். யாக்கோபு அவன் என்ன செய்தான்? ஆண்டவர், நீங்க என்ன காப்பாத்தி சுகமாய் தங்க பண்ணீங்க, நீங்க தான் எனக்கு தேவன். முதலாவது 4 குறிப்புகளை சொல்லி முடிக்கிறேன். முதலாவது தீர்மானம். இந்த தீர்மானத்துக்கு நீங்க உறுதிமொழி நீங்க கொடுப்பீர்களானால் இன்றைக்கு உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். ஆமென். முதலாவது பாயிண்ட் நம்பர் 1, தேவனை நான் தினந்தோறும் சந்திப்பேன். தினந்தோறும் நான் ஜெபம் பண்ணுவேன். யாரு பிசினஸ் கர்த்தர் பிளஸ் பண்றா தெரியுமா? டெய்லி பிரேயர். தினந்தோறும் நான் ஆண்டவரை சந்திப்பேன். தினந்தோறும் ஆண்டவரோட பேசுவேன். எழுதிக்குங்க, நோட் பண்ணிக்குங்க, அதை செய்யணும். முதலாவது தினந்தோறும் நான் கர்த்தரை சந்திப்பேன். காலையிலிருந்து கர்த்தாவே உமக்கு சொத்த, காலையிலயோ இரவுலையோ மதிய நேரத்திலயோ ஆண்டவர்கிட்ட பேசணும். அமைதியா உட்காந்து, கர்த்தாவே உங்களை நினைக்கிறேன்ப்பா, நீங்க தான் ஆசீர்வதிப்பீங்க, ஸ்தோத்திரம். யாக்கோபு ஆசீர்வதிச்சவர் என்னையும் ஆசீர்வதிப்பீர், உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தினந்தோறும் ஜெபிக்கிறவங்க. பாயிண்ட் நம்பர் 1, நான் முக்கியமான குறிப்பு சொல்றேன். தினந்தோறும் ஆண்டவர்கிட்ட பேசணும். 1000 ஸ்தோத்திர பலிகளை செல்ல சொன்னிருக்கேன். நிறைய பேர் தொடங்குனீங்க, அப்படியே விட்டுட்டீங்க. அது ஆண்டவரை சந்திக்கிற வேலை. தினந்தோறும் கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை சந்திக்கணும், கர்த்தரோட பேசணும். பாயிண்ட் நம்பர் 1. இரண்டாவது, யாக்கோபு ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணினான். என்ன பொருத்தனை பண்ணா? தேவரே, 22ஆம் வசனம், தேவரே எனக்கு தரும். உங்க வசனத்தை பைபிளை பாருங்க. தேவரே எனக்கு தரும் எல்லாவற்றிலும், சத்தமா சொல்லுங்க, உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி யாக்கோபு பொருத்தனை பண்ணினான். இரண்டாவது நீங்க பொருத்தனை பண்ணணும். என்ன தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு நீங்க கொடுக்குற எல்லாவற்றிலும் உங்களுக்கு தசமபாகம் கொடுத்து செலுத்துவேன்னு பொருத்தனை பண்ணணும். இப்போ நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்கன்னு தெரியல, அதுல கர்த்தருக்கு தசமபாகம் கொடுப்பேன்னு பொருத்தனை பண்ணுங்க. நீங்க 5000 ரூபாய் சம்பளம் வாங்குவீர்களானால் அதுல தசமபாகம் எவ்வளோ? 500 ரூபாய் தசமபாகம். நீங்க 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குவீங்கன்னா அதுல தசமபாகம் எவ்வளோ? சத்தமா சொல்லுங்க, சத்தம் வர மாட்டேங்குது. 10,000 ரூபாய் சம்பளம் வாங்க தசமபாகம் எவ்வளோ? 1000 ரூபாய். 10ல் 1 பங்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் தசமபாகம். தசமபாகம்னா என்ன? 10ல் 1 பங்கு கர்த்தர் கொடுப்பதுதான் தசமபாகம்.
அப்போ யாக்கோபு அவன் சொல்றான், ஆண்டவரே நீர் கொடுக்கிற எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன்னு சொன்னானா. இப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம். யாக்கோபுக்கு முதல் மாசம் ஆடு எவ்வளவு குட்டி போட்டுச்சு? சத்தமா சொல்லுங்க, 75. அப்போ யாக்கோபு எவ்வளவு ஆட்டை ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணா? தசமபாகம் எவ்வளோ? 10ல் 1 பங்கு எவ்வளவு? 75 ஆடு. 75 ஆடு நான் கதை சொன்னல. 75 ஆட்டுல யாக்கோபு எவ்வளவு கர்த்தருக்கு தசமபாகம் கொடுத்தான்? 7.5 ஆடை பாதையை கட் பண்ண முடியாது, 8 ஆடை. புரிஞ்சுச்சா? 80 ஆடு 75 சொன்னேன். எவ்வளவு தசமபாகம் கர்த்தர் கொடுத்தான்? 8 ஆடு. 2வது மாசம், முதல் மாசம் புள்ளி, 2வது மாசம் கோடு போட்ட ஆடு எவ்வளவு போட்டுச்சு? 85. அப்போ தசமபாகம் எவ்வளவு கொடுத்தான்? 9 ஆடுகள். புரிஞ்சுச்சா? 3வது மாசம் சொன்ன எவ்வளவு குட்டி போடுச்சு? எவ்வளோ? 100 இல்ல. அப்ப 100ல் எவ்வளவு கொடுப்பான் அவன்? 10 ஆடு. அவன் கர்த்தருக்கு தசமபாகம் கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தருக்கு என்ன பண்ணான்? பொருத்தனை பண்ணான். நீ தசமபாகம் கர்த்தருக்கு கொடுக்கணும். ஆமே. நான் உன்னை சொல்லட்டுமா, இன்றைக்கு நீ எவ்வளோ, இன்னைக்கு டைரியில் பின்னாடி பைபிளில் பின்னாடி நீ தேதி போட்டு, இந்த முதல் மாதம் முதல் நாள் நியூ சீசன் போட்டுங்க, கர்த்தர் தேதியில் இன்றைக்கு கர்த்தர் இந்த மாதம் உனக்கு எவ்வளோ சம்பளம் அதை தசமபாகம் கொடு. இப்படி கொடுத்துட்டே வா. 3 மாசத்துல ஒரு பெரிய மாற்றத்தை நீ காண்பாய். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் சேலஞ்ச் பண்றாரு தெரியுமா? எனக்கு தசமபாகம் காணிக்கை கொடுத்து என்ன சோதிச்சு பார். நீங்களே வந்து சாட்சி சொல்லுவீங்க, மைக்க பிடிச்சி, ஐயா ஒரு சாட்சி சொல்லிக்கிறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறத சாட்சி சொல்ல போறீங்க. ஒரு ஆமே. கவனிக்க, டீல்னா டீல். கரெக்டா? கர்த்தர்கிட்ட அவன் டீல் ஒர்க் அவுட் பண்ணா. கர்த்தரே அவன்கிட்ட, வாப்பா எங்கிட்ட டீல் வச்சுட்டியா, வா நானும் ரெடி. அவன் எவ்வளனா மாத்துட்டோம், பெருக பண்ணுகிறவர் நான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மாமா தாய் மாமா எவ்வளவு மாத்தினாலும் சரி, உலக ஜனங்கள் உங்கள் வாழ்வில் எவ்வளவு மாற்றினாலும் சரி, கர்த்தர் உயர்த்துகிறவர். ஏன் தெரியுமா? கர்த்தர், கவனிங்க, நீ தசமபாகம் கொடுக்கும் போது ஆண்டவரை நீங்க பார்ட்னர் ஆயிடுறீங்க. உங்களுடைய வருமானத்துல கர்த்தரோட பார்ட்னர் ஆயிடுறீங்க. அவர் பார்ட்னர் ஆயிடுறாரு. அதனால அவர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டா? புரிஞ்சுச்சா? 3வது, லிசன் டு மீ. 3வது ஒரு காரியம். முதலாவது என்ன சொன்ன? கர்த்தரை தினந்தோறும் தேடணும். 2வது குறிப்பு தசமபாக பொருத்தனை செலுத்தணும். 3வது அக்செப்ட் சேஞ்சஸ், மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். சொல்லுங்க, மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அக்செப்ட் சேஞ்சஸ், சேஞ்ச், மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. என்ன மாற்றம்? இது ஒரு நீங்க வேலைக்கு மட்டும் போயிட்டு வரீங்க, இல்லது ஏதோ ஒரு வேலை மட்டும் செஞ்சுட்டு இருக்கீங்க, போறீங்க வேலை செய்றீங்க வரீங்க, போறீங்க வேலை செய்றீங்க வரீங்க, இல்ல ஏதோ ஒரு வியாபாரம் பண்றீங்க வரீங்க. ஆனா இன்னிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு புதிய ஐடியா கொடுப்பார், புதிய யோசனை கொடுப்பார், புதிய திட்டம் உனக்குள்ள உண்டாகும். ஆண்டவர் உணர்த்தல் கொடுப்பார். சொப்பனத்துல பேசலாம். இவரோட அதை கேட்டுட்டே இருக்கும்போது கர்த்தர் உள்ளத்துல பேசலாம். மா நீ இந்த வியாபாரம் பண்ணலாம், வேலைக்கு போயிட்டு வர, இதை வியாபாரம் பண்ணலாமே, நீ மகளே நீ இதை செய்யலாமே, மகனே நீ இதை செய்யலாமே, ஒரு சின்ன கடை வைக்கலாமே, சாயங்காலம் மட்டும் இந்த கடை வைக்கலாமே, இல்ல இதோ ஒண்ணு செய்யலாமே என்று சொல்லி கர்த்தர் உங்க உள்ளத்துல ஒரு ஏவுதலை கொடுப்பார், ஒரு உணர்த்துதலை கொடுப்பார், ஒரு திட்டத்தை கொடுப்பார், ஒரு கருத்தை செய்ய சொல்லி தூண்டுதலை கொடுப்பார். அதை செய்யணும். அக்செப்ட் சேஞ்ச். அவர் சொல்லுகிறத செய்யணும். அல்லது வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, அம்மா நீ இந்த செஞ்சுட்டு இந்த பகுதி நேரமா இதை செய்ய முடியுமா பாரு, இல்ல நீ வீட்டிலே ரெடி பண்ணி இதை விற்க முடியுமான்னு கேளு, நான் இதை ரெடி பண்ணி கொடுக்குறேன் யாராவது விற்கிறாங்களான்னு கேளு. விளங்கிச்சா? அக்செப்ட் சேஞ்ச். மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு, அதை ஏற்றுக்கொள்வதற்கு எதிர்பாருங்க. பல நேரங்களில் சின்ன சின்ன காரியங்களை கர்த்தர் செய்ய தூண்டும் போது ஏன் எப்படி நிறைய கேள்வி கேட்காதீங்க. சிம்பிள் பிகினிங்ஸ், சின்ன சின்ன தொடக்கங்கள் தான் பெரிய பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்குது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, சின்ன தொடக்கங்கள் பெரிய பெரிய மாற்றங்கள். ஆமே. சின்ன சின்ன தொழில்கள், சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன ஒரு மாற்றங்கள். இதை செய்கிறது, எனக்கு இதை செய்ய தெரியும், இதை பிசினஸா கன்வெர்ட் பண்ணலாம். கர்த்தர் கொடுக்குற ஐடியாவை பிசினஸா கன்வெர்ட் பண்ணுங்க. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லல, பெரிய முதல் போட்டு செய்கிறது இல்லை, ஒரு சின்ன ஆரம்பம், ஒரு சின்ன தொடக்கம். ஊறுகாய் எக்ஸாம்பிள் சொல்ல, ஊறுகாய், சின்ன ஊறுகாய்
ஒரு பெரிய கம்பெனி இருக்குது இந்தியாவில், தமிழ்நாட்டில் பெரிய கம்பெனி இருக்குது. அவங்க பாட்டி என்ன செய்வாங்க, கவனிங்க, லிசன் டு மீ, ஒரு கதை சொல்கிறேன். ஒரு பாட்டி அவங்க ஒரு தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்க, கவனிங்க. ஒரு நாள் பிள்ளைக்கு ரொம்ப கோல்டு, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு வந்தாங்க. மருந்து மாத்திரைக்கு ஆன்டிபயோட்டிக்லாம் குழந்தைக்கு கொடுத்துருக்குறாங்க. அவர் ரொம்ப சோகத்தோடச்ச குழந்தைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுற அளவு ஆயிடுச்சு. ஆன்டிபயோட்டிக்லாம் இந்த ஒரு வாரத்துக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஆன்டிபயோட்டிக்லாம் கொடுத்து வச்சுலாம் எடுத்து வச்சுருக்குறாங்க. வயசான பாட்டி வந்தாங்க. என்னப்பா பேரனுக்கு இதுவா, இதெல்லாம் சொல்லிட்டாங்களா? சரி கவலைப்படாதப்பான்னு சொல்லி பாட்டி கிச்சனுக்கு போனாங்க. அவங்க கிச்சனுக்கு போயிட்டு அது இது எல்லாம் போட்டு ஒரு ரசம் வச்சு அதை வச்சு எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து ஆன்டிபயோட்டிக் இருப்பா கொஞ்ச நேரம் சொல்லிட்டு அதை வச்சுட்டு சாப்பாடு போட்டு அந்த ரசத்தை அந்த பாட்டியம்மா வச்ச ஒரு புது மூலிகை ரசத்தை போட்டு போட்டு பிள்ளைக்கு ஊட்டி விட்டாங்க. என்னம்மா நீ செய்கிற நீ? அட இருப்பா சொல்லி இந்த பாட்டியம்மா ஊட்டி விட்டாங்க. இந்த பிள்ளை எல்லாம் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்படியே இருந்துச்சு, அப்படியே தூங்கிடுச்சு. என்னம்மா நீ சாப்பிட வச்சு குழந்தைய தூங்க வச்சிட்டியம்மா, நீ விளையாடிட்டு மருந்தே கொடுக்கலையம்மா. அட விடுப்பா. காலை எழுந்துச்சு, குழந்தை அதெல்லாம் வச்சு பாட்டியம்மா இன்னொரு அழகாக வச்சு இட்லியை வச்சு ஊட்டிடுச்சு. ஆன்டிபயோட்டிக் காலையில் கொடுக்கல, நைட்டும் கொடுக்கல, காலையிலும் கொடுக்கல. மதியமும் மட்டன் எடுத்துன்னு அப்பா சொல்லி அந்த அம்மா பாட்டி 3 நாளாக பாட்டி பார்த்துக்குச்சு. 3 நாளுக்கு பிறகு ஆன்டிபயோட்டிக்லாம் எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர்லாம் செக் பண்ணுறாரு. பிள்ளைக்கு ஆஸ்துமா, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாம் சொன்னாங்க. எடுத்து பார்த்து டாக்டர் செக் பண்ணிட்டு ஒன்றுமே இல்லை. என்னப்பா ஆன்டிபயோட்டிக்லாம் ரெகுலராக கொடுத்தீங்களா, எல்லாம் பண்ணீங்களா? அவருக்கு என்ன செய்ய தெரியல. பாருங்க நல்லா கிளியர் ஆயிடுச்சு, பாருங்க குழந்தை நல்லா ஆயிடுச்சு, வீட்டுக்கு கொண்டு போங்க சொல்லிட்டாங்க. எல்லாம் வந்து குழந்தை வீட்டில் இன்னும் ஆக்டிவாக விளையாடுது. வந்து உட்காந்துட்டாரு. பாட்டி வந்து கேட்குது, என்னப்பா சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில்? நல்லா ஆயிடுச்சுமா. அப்போ அவர் யோசித்தாரு, ஆன்டிபயோட்டிக்கை கொடுக்கல, குழந்தைக்கு நல்லா ஆயிடுச்சு, என்ன நடந்துச்சு? பாட்டி அம்மாவை கூப்பிட்டாரு. அம்மா நீ என்ன பண்ண? என் குழந்தைய நீ என்ன பண்ண? நான் ஒன்றும் பண்ணலப்பா. நான் அதை போட்டு இதை போட்டு ரசம் வச்சேன், அதை போட்டு இதை போட்டு மட்டன் குழம்பு வச்சேன், அதை போட்டு இதை வச்சு குழந்தைக்கு இட்லி ஊட்டி விட்டேன், இவ்வளோதான் பண்ணேன். 3 நாள் நீ கொடுத்த வைத்தியத்தில் சரியாயிடுச்சு. அந்த அந்த என்னண்டாமாமா போட்ட சொல்லி நோட்டு எடுத்து எழுத ஆரம்பித்தார். அதெல்லாம் ரெடி பண்ணி மசாலாவாக பண்ணி விற்க ஆரம்பித்தார். இன்னைக்கு மில்லினியர் இந்தியாவில். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கிறிஸ்தவ குடும்பம் இருக்கிறீங்களா, கவனிக்கிறீங்களா? ஒரு கிறிஸ்தவ குடும்பம் பாட்டி அம்மா சொன்னதை அவர் பார்த்தாரு, அதை செய்ய ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு இந்தியாவில் எல்லா கடையிலும் பங்க் கடையிலும் மளிகை விற்குது. ஒரு கிறிஸ்தவ குடும்பம், பேர்லாம் சொல்ல விரும்பல. இன்னைக்கு எல்லாம் நீங்கெல்லாம் வாங்கி சிக்கன் மசாலா கலக்கு மசாலாக்கு கொடுத்தது யாரு? பாட்டி போயிட்டாங்க. ஆனா அவங்க கொடுத்த சீக்ரெட்டு இன்னைக்கு நிக்குது. ஒவ்வொரு பாக்கெட்டும் வாங்கும் போதும் அவங்க பாக்கெட்ல காசு சேருது. புரிஞ்சிச்சா? ஐடியா. அந்த குடும்பம் கர்த்தருக்கு தசமபாகம் கொடுப்பேன் தீர்மானம் பண்ணி இன்னைக்கு வரலும் கர்த்தரை கனப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. ஒரு ஆமை கர்த்தர் ஐடியா கொடுப்பார். இப்ப புரிஞ்சிச்சா? கர்த்தர் உங்களோட பேசுவார். என்ன வேணா உங்களை கர்த்தர் உங்களோட என்ன வேணா பேசலாம், என்ன வேணா ஏவலாம், என்ன வேணா நடத்தலாம். வித்தியாசமான ஐடியாக்கள். ஒரு ஆண்டவர் கவனிங்க, கடந்த சில வாரங்களாக லாஸ்ட் இயர்லேருந்து முன்னாடி வருஷத்துலேருந்து பாஸ்டர்மா சண்டே கிளாஸ் பிள்ளைங்கிட்ட சொல்லுவாங்க, நம்ம பிஸ்னஸ் பண்ணணும், பிஸ்னஸ் ஐடியாஸ் கொடுக்கலாம். பாஸ்டர்மா சண்டே கிளாஸ் பிள்ளைங்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, பிஸ்னஸ் ஐடியாஸ் பிள்ளைங்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. பிள்ளைங்க ஒவ்வொரு சண்டே கிளாஸ் பிள்ளைங்க பாஸ்டர்மாட சொல்றாங்க, இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் பாஸ்டர்மா, இந்த ஐடியா என்று டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது. நிஜமா சொல்றேன், போன வாரமும் நடந்துச்சு. நம்ம பிள்ளைங்க நம்மலாம் அங்க சம்பாதிச்சு இங்க சம்பாதிச்ச பணம் நாமாலே உருவாக்க முடியும் என்பதை கர்த்தர் யாக்கோபுக்கு கற்றுக் கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அக்செப்ட் சேஞ்சஸ். மாற்றத்தை எதிர்பாருங்க, மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, மாற்றத்தின்படி செய்ய முயற்சி செய்யுங்க. இதெல்லாம் நடக்காதுங்க சொல்லாதீங்க, இதெல்லாம் பெரிய முதலீடு சொல்லாதீங்க. சின்ன 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 ஆரம்பங்கள் எல்லாம் சொல்லுங்க. சின்ன சின்ன ஆரம்பங்கள் சொல்லுங்க. சின்ன சின்ன ஆரம்பங்கள் பெரிய மாற்றங்களை கொண்டு வருகிறது. ஆமே. சின்ன சின்ன ஸ்மால் பிகினிங்ஸ், சின்ன தொடக்கங்கள், சின்ன மாற்றங்கள். கர்த்தர் உங்க வாழ்வில் அப்படிப்பட்ட கிருபைகளை கிரியைகளை கட்ட செய்வாராக. ஆமே. இன்னும் எத்தனை நாள் ஒரு முதலாளிக்கு இழந்து வேலை செய்ய போறீங்க? நீங்க எப்போ முதலாளியாக மாற போறீங்க? சிலரால் ஏற்றுக்க முடியல. விரும்புறவங்க விசுவாசிக்கிற ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். முதலாளியாக ஆக விரும்புறீங்களா? ஆமே.
இன்னும் சில தொழிலாளியாவே இருந்து சாக நினைக்கிறீங்க. ஆனா சிலரை கர்த்தர் விரும்புகிறவங்களுக்கு கர்த்தர் ஐடியாஸை கொடுத்து முதலாளியா மாத்த விரும்புறார். ஆமென். கர்த்தர் உங்க கரங்களை உயர்த்துவார், உங்க கரங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களுக்கு ஐடியாஸை கொடுப்பார், திட்டத்தை கொடுப்பார். ஆமென். நீங்க 10 பேருக்கு வேலை கொடுக்கும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த நிறுவனத்துல ஏறக்குறைய கவனிங்க, அந்த நிறுவனத்தில் இன்னைக்கு ஏறக்குறைய 1500 பேர் வேலை செய்யறாங்க. தெரியுமா உங்களுக்கு? அந்த மசாலா கம்பெனில இன்னைக்கு எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க? ஏறக்குறைய 1500 பேர் வேலை செய்யறாங்க. அங்கேயும் அவங்க நிறுவனத்திலையும் சுற்றி இருக்கிற இடங்களிலும் அதை கலெக்ட் பண்ணி எல்லாம் செய்கிற காரியங்கள், ப்ராசஸ் எல்லா காரியங்களும் 1500 பேர் வேலை செய்யறாங்க. சின்ன வீட்டில் ஸ்டார்ட் பண்ண ஒரு காரியம் நீ 1500 பேருக்கு வேலை கொடுத்து வச்சிருக்குன்னா பாருங்க. எல்லாருக்கும் சம்பளம் குறைஞ்சபட்சம் ஒருத்தருக்கு 20,000 ரூபாய் சம்பளம். 1500 பேர் சம்பளம் கொடுக்கலாம். யோசித்து பாருங்க, எவ்வளவு வருமானம் வந்தா அவ்வளவு சம்பளம் கொடுக்க முடியும்? ஒருத்தருக்கு 20,000 ரூபாய் சம்பளம், 1500 பேர் சம்பளம் எவ்வளோ? புரியுதா? கர்த்தர் கொடுக்கிற உயர்வு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது பாயிண்ட் சொன்னேன், தேவனை தினந்தோறும் தேடி ஆண்டவரே நீங்க பிளஸ் பண்ண டெய்லி ஜெபிக்கணும். ரெண்டாவது பொருத்தனை, வசனபாக பொருத்தனை கர்த்தர் கொடுக்கணும், உண்மையா கொடுக்கணும். கவனிக்க, ஒண்ணுமில்லாத போது 1000 ரூபாய் கொடுத்தாரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுல இப்படி வேலை செய்றீங்க சம்பளத்தை கொடுக்கணும். உங்களுக்கு கர்த்தர் நியூ ஐடியாஸ், நியூ பிசினஸ் கொடுக்குறா பாத்தீங்களா, எல்லாத்திலும் உண்மையா கர்த்தருக்கு நீங்க கொடுத்துட்டே இருக்கணும். அதில் நிறுத்தவே கூடாது. நிறுத்துனீங்க முடிஞ்சிச்சு, எனக்கு தெரியாது, அந்த ரிஸ்க் நான் சொல்லலை. நீங்க கொடுக்கறத நிறுத்துனீங்க, இட்ஸ் அப் டு யூ. உங்களுக்கு தேவனுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு உடன்படிக்கை. நான் உண்மையா அவர் எனக்கு கொடுப்பார், நான் உண்மையா கொடுத்துட்டே இருப்பேன். எவ்வளோ வந்தாலும் சரி. எல்லாம் சொல்லுங்க, எவ்வளோ, சத்தமா சொல்லுங்க, எவ்வளோ வந்தாலும் சரி. அவன் மாட்டு மந்த எல்லாம் பெருகுச்சு, ஆனா கொடுத்துட்டே இருந்தான். கொடுக்கறத நிறுத்தினா வர்றது நின்றுடும். எச்சரிக்கை. மூன்றாவது, மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமா இருக்கணும். அக்செப்ட் சேஞ்ச். நீங்க செய்கிற சின்ன ஊறுகாய், நீங்க செய்கிற சின்ன தொழில், நீங்க செய்கிற சின்ன மாற்றங்கள், உங்களுக்குள்ள ஒரு ஐடியாவை கர்த்தர் கொடுப்பார். ஒருவேளை உங்களுக்கு ஐடியா வேணும்னா, இல்ல முடிச்ச பிறகு எனக்குள்ள இது இருக்குது, பாஸ்டர் அம்மா கிட்ட என்னிடத்துல முடிஞ்ச பிறகு நீங்க ஃபோன் பண்ணி பேசலாம், இல்ல ஆராதனை முடிஞ்ச பிறகு கூட இதெல்லாம் இருக்குது செய்யலாமா? எஸ். ஜெபத்தோட தொடங்கி வைக்கிறோம், ஜெபத்தோட செய்யுங்க. நிச்சயமா கர்த்தர் வல்லமையான கிரியைகளை செய்வார். ஆமென். நான்காவது ஒரு காரியம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நான்காவது, நான் கர்த்தரை பின்பற்றுகிறதை மட்டுமல்ல, என்னை சார்ந்தவர்களின் கர்த்தரண்டை நடத்துவேன். அல்லது யாக்கோபு அவன் அழகா சொல்றான், என்ன சொன்னா தெரியுமா? உடுக்க உண்ண உணவும் உடுக்க வஸ்திரமும் கொடுத்து என்னை காப்பாற்றி என் சுகமாய் திரும்பி வர பண்ணினா கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். அப்படின்னா தெரியுமா? போகும்போது யாக்கோபு தனிமையா இருக்க, எனக்கு தேவனாயிருப்பார். திரும்பி வரும்போது 2 பரிவாரங்கள். பரிவாரம் என்ன தெரியுமா? ஒரு பரிவாரம்னால என்ன தெரியுமா? ராஜா, ராணி, அவன் போர்ச்சவைகள், மந்திரிகள், கூட்டம், பெரிய படை சேர்ந்ததான் ஒரு பரிவாரம். புரியுதா? ஒரு பரிவாரம். ஒரு பரிவாரம்னாலே ஏறக்குறைய ஆடு, மாடு, ஒட்டகம், கழுதை எல்லாம் கணக்கே இல்லை, அந்த அளவுக்கு இருக்கிறது தான் பரிவாரம். யாக்கோபு கர்த்தர் எப்படி கொண்டு வராரு? 2 பரிவாரம். அப்படி என்ன அர்த்தம்? 2 ராஜாக்கள் கொண்டு வருகிற 2 ராஜாக்கள் வச்சிருக்கிற ஆஸ்திகளை போல ஆஸ்திகளை உடைய அவன் திரும்பி வருகிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 20 வருஷத்துல அவன் ஆஸ்திகள் 2 ராஜாக்களுடைய 2 ராஜாக்கள் வச்சிருந்த எவ்வளவு ஆஸ்திகளை வச்சிருப்பாங்க, அவ்வளவு ஆஸ்திகளை உடையவனா யாக்கோபு திரும்பி வருகிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி என்ன அர்த்தம்? அவர் எனக்கு மட்டும் தேவன் இல்லை, என்னுடைய எல்லா கூட்டத்துக்கும் அவர் தான் தேவன். ஆமென். கர்த்தர் தான் தெய்வம். கர்த்தரை விட்டு பணத்தை பார்த்து பணத்தை வணங்கிட்டு போக மாட்டேன், உலகத்தை வணங்கிட்டு போக மாட்டேன், உலகத்து மேல கண்ணை வைக்க மாட்டேன். கர்த்தரே தெய்வம், அவர் தான் என் தெய்வம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவரே பற்றி கொள்வேன். நான் மட்டும் இல்லை, என் பிள்ளைகள், என் கணவன், என் மனைவி, எனக்கு உண்டான என் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், என்னுடைய சந்ததிகள், எங்க வெக்கிட வேலை செய்யறவங்க எல்லாரும் கர்த்தருடைய ஜனங்களாயிருப்பார்கள். கர்த்தரே ஆராதிக்கும்படி, கர்த்தரே தேவனை வணங்கும்படி செய்வேன். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். யாரெல்லாம் நம்புறீங்க கர்த்தர் என்னையும் உயர்த்துவார், கர்த்தர் கனப்படுத்துவார்? ஆமென். அந்த விசுவாசத்தோட யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன், அவங்களை பெருக பண்ண தேவன் நம்முடைய தேவன். ஆமென். நியூ சீசன், கர்த்தர் என் வாழ்வில் நியூ சீசன் தொடங்கணும் அப்படின்றவங்க எழுமி இருக்கலாமா? இன்றைக்கு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இதுதான் தீர்மானம். இந்த தீர்மானத்தை இன்றைக்கு ஆண்டவரோடு நீங்க செய்ய போறீங்க. எழுமி நின்று கண்களை மூடி ஆண்டவரோட பேசுங்க. இன்றைக்கு ஒரு கர்த்தர், ஒரு நியூ அனாயிட்டிங்,
ஒரு நியூ பிசினஸ், நிறைய பிசினஸ்கள், புதிய தொழில்கள் தொடங்குகிற ஒரு அபிஷேகம். ராமா ஷேகாதா ராபா, நியூ ஐடியாஸ். ஒரு ரஹாதா ராபா டாபா ராபா. ப்ரொடக்ஷன் மட்டுமல்ல, ஆன்லைன்ல, எஸ் ஆன்லைன்ல கர்த்தர் கொடுத்த, உனக்கு கொடுத்திருக்க விஸ்டம், உனக்கு கொடுத்திருக்க நாலேஜ், உனக்கு கொடுத்திருக்க எபிலிட்டி தான் கர்த்தர் உங்ககிட்ட கொடுத்திருக்க டேலண்ட்ஸ். அதுதான் உன்னுடைய மூலதனம், அதுதான் உன்னுடைய கேபிட்டல். கர்த்தர் உனக்குள்ள கொடுத்திருக்க திறமை, கர்த்தர் உனக்குள்ள கொடுத்திருக்க ஆர்வம், கர்த்தர் உனக்குள்ள கொடுத்திருக்க, அது ஒரு சமையல் கலையா இருக்கலாம், சமைக்கிற காரியமா இருக்கலாம், அது தொழில் காரியமா இருக்கலாம், ஒரு யோசனையா இருக்கலாம், என்ன வாட் எவர் இட் இஸ், அது என்ன வேணா இருக்கலாம். கண்களை மூடி கைகளை உயர்த்தி, ஆண்டவரே கர்த்தர் உங்களோட பேசுவாராக, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு உணர்த்தல கொடுப்பாராக. கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. நான் உங்களுக்கு தினந்தோறும் தேடுவேன் ஆண்டவரே, சொல்லுங்க, தினந்தோறும் உங்களை தேடுவேன். ராமா ராபா, பொருத்தனை பண்ற ஆண்டவரே, இன்னிலிருந்து உங்களை கனப்படுத்துவேன். தசமபாகம் காணிக்கை கொடுத்து உங்களை கனப்படுத்துவேன், எல்லாவற்றையும் தசமபாகம் செலுத்துவேன். மாற்றத்தை நான் எதிர்பார்க்கிறேன். மாற்றங்கள் வரும்போது நான் ஏற்றுக்கொள்றேன் ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே நீர் கொடுக்கிற மாற்றம் அது ஒருவேளை வித்தியாசமா இருக்கலாம், நான் செய்வதற்கு நான் ஆயத்தம். ரஹா மஹா மஹா சராலா ராபா, ஏ ஹே அமாலா ரஷ்யா பரா பஹாதா ராபா. நான்காவது, நீர் தான் எனக்கு தேவன், எங்களுடைய எல்லாத்துக்கும் நீர் தான் தேவன் ஆண்டவரே. எனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் நீர் தான், எங்கள் குடும்பத்துக்கு நீர் தான் தேவன். உண்மையே வணங்குவோம். நான் மட்டுமல்ல, யோசுவா சொன்னது போல நானும் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஓ ஷகரபாதார, கைகளை உயர்த்தி கொஞ்ச ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய நன்மை. வேதம் சொல்கிறது, அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் ஜெயம் உண்டாகும். ஒரு புதிய தொழில், ஓ தொழில்கள் ரேகாதாரா படாராபா, ஓ ரபஹாதராபா ஷிகதாராபா ஏகாதாராமா நராபா ஏகாதாராபா. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஏகாதாராபா தராபா. யாக்கோபு வாழ்க்கையில் ஒரு தொடக்கம், கர்த்தர் அவன் வாழ தொடங்கினதை அவன் அறியாதிருந்தான். போகும்போது அப்படிதான் போனான், ஆனா வரும்போது ஒரு பிசினஸ் மேக்னெட்டா வந்தான். கதா ராமா நாமா, அவ்வளோ வேலைக்காரங்க, அவ்வளோ ஒட்டகம், அவ்வளோ கழுது, அவ்வளோ ஏர்மாடுகள். தரா பதா ரபா தரா பதா ரபா ஷாதரா கதா ரபா, கோவேறு கழுதைகள் மேதா ரபா. அந்த காலத்துல அவன் சில்லினியர். கதா ராபா தரா படா ராபா ராபா தாரா பாடா ராபா. கோட்டீஸ்வரர்களுக்கெல்லாம் கோட்டீஸ்வரனா கர்த்தர் வைச்சாரு, உன்னைய வைக்க விரும்புகிறாரு. நீ ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா? தாரா தாராபா, கர்த்தர் கொடுக்கிறத செய்வதற்கு நீ ஆயத்தமா? ஆமா மாராபா. இப்போது கர்த்தர் அப்படிப்பட்ட சிந்தையை கர்த்தர் உனக்குள்ள போடுகிறார். புதிய வாழ்வு, கர்த்தர் இன்னைக்கு புதிய வாழ்வை கொடுக்கிறார். நியூ லைஃப், புதிய வாழ்வு கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். நியூ பிசினஸ், நியூ ஜாப், நியூ ஐடியா, புதிய சிந்தை, புதிய யோசனை கர்த்தர் கொடுக்கிறார். பெற்றுக்கொள் மகளே, பெற்றுக்கொள். வாயத்தோட ஸ்தோத்திரம் பண்ணி பெற்றுக்கொள் மகளே, பெற்றுக்கொள் மகளே, பெற்றுக்கொள் மகனே. யார் கையும் எதிர்பார்த்து வாழுதல்ல, கர்த்தரை நோக்கிப்பார், கர்த்தரை நோக்கிப்பார். உன் கைகளை அவர் திடப்படுத்துகிறார், உன் கைகள் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், நன்மைகளை கொடுக்கிறார், உன் கைகளை உயர்வை கொடுக்கிறார். மனுஷ கைகளை அல்ல, கர்த்தர் கரங்களை நோக்கிப்பார். கதா ராதா 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 ராபா. சிறிய மூலதனம், ஒரு சின்ன யோசனை, ஒரு சின்ன ஐடியா, ரேகாதாரா பாடாபா. கர்த்தர் இப்போது உன்னோட பேசுவார், சொப்பனத்தின் மூலமா பேசுவார். அந்த வார்த்தைகளை அப்படியே உறுதிப்படுத்துவார், அப்படியே நிறைவேறும், நடந்தேறும். ஆமா மாமா காதா ராபா தாரா பாடா பாரா பாடாபா. ஷாரா லாராபா. வேதம் சொல்லுகிறது, ஓ தானியேலுக்கு ரகசியம் வெளிப்பட்டது. தானியேலுக்கு கர்த்தர் மறைபொருளை வெளிப்படுத்தினார். தானியேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார், உங்களுக்கு வெளிப்படுத்துவார். கல்கரா ரரரரரபா ரபா 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 ரரரரரபா ரபா. யாரும் அறியாதது, யாரும் செய்யாதது. ஓ கபா பாரா பாத்து ராப்லா பிரா பிராக்கரா பரா யஸ்னா ரபா ஷியாக்கரா படபா மராயே நரல ராமியானா. ஓ ரசாரி சராலா ரதியாராலா ரமா கல்மலா கன்மராலா ராலா ரபா. ஐயஸ் அனராலா ராலா ரபா. ஒரு அபிஷேகம் இறங்குது, அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள் மகளே.
ஆன்லைன்ல இணைந்திருக்கிறவங்க என்னது ஜெபம் பண்ணலாமா? மகளே மகனை ஜெபம் பண்ணு. ஓ ராபா ராபா டிஸ்கஷன்ல அந்த ஆளுகை அந்த யோசனை வெளிப்படட்டும். ஏகாபா டாகா மாஸ்கடாபா ஆகம் கதா மாகா தக்கன்னா தக்கன்னா ரகா தராமா ஓ கபாராபா டாபா. ஒரு போர்வை உங்க மேல இறங்குறது, ஒரு மகிமையின் மேகம் உங்க மேல இறங்குது, ஒரு பிரசன்னம் உங்க மேல இறங்குது. சீகத ராப் லேப்ரா லா ரபா ஏகாதா ராபா பாபா ரபா டாபா டாபா டாபா. பெற்றுக்கொள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லு மகளே. ஆண்டவர் நான் பெற்றுக்கொள்கிறேன் ஸ்தோத்திரம், நான் பெற்றுக்கொள்றேன் ஸ்தோத்திரம், நான் பெற்றுக்கொள்றேன் ஸ்தோத்திரம். கஜா 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 ராஜா அல்லா கஜா மாரா அரா கச்சா மாரா கப்பரா ஆ கதரா படாபா. என்ன கேளும் ஜாதிகளை உனக்கு சொந்தமாகும், பூமியின் எல்லைகளை சுதந்திரமாய் கொடுப்பேன். எங்க மறைந்ததோ அந்த இடத்துல கர்த்தர் தொடக்கத்தை கொடுத்தார். மேற்குல சூரியன் மறைந்தது, அந்த மறைவிலிருந்து ஒரு தொடக்கம். உங்க பிசினஸ் எல்லாம் படுத்துச்சா? என் பிசினஸ் எல்லாம் தோத்து போச்சு, என் வியாபாரம் தோத்து போச்சு, நான் நம்பினதெல்லாம் தோத்து போச்சு என்று சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் புதிய தொடக்கத்தை கொடுக்கிறார். கர்த்தர் புதிய தொழிலை கொடுக்கிறார், புதிய தொடக்கத்தை கொடுக்கிறார். அதுக்கு இன்வெஸ்டரும் கர்த்தர் கொடுப்பார். நான் இன்வெஸ்ட் பண்றேன், நீங்க தொடருங்க. லாரா நீங்க பாத்துக்குங்க. நன்றியாப்பா, தேங்க்யூ மட்டும் சொல்லுங்க. ஆண்டவரே தேங்க்யூ நன்றி மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். கப்ராப்லா அக்லப்ரானி அரஷோகரபா. தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுங்க. லாரா பாடா கடா பாடாபா Gabada gabada gada bada bara bada ba rabada gada bada gada bara bada bara ba azalara zalara la 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 ragashala rabada bada ba hala ragayala miana ramadiana manamara amara madara bada raba or abhisheka vallama kamara shyamala hade rabada ba agariyala riyada rada radiya rada rada rabada raba கைகளை உயர்த்தி பரிசுத்தாவை நாமத்தினால இந்த நாள்ல இந்த வேலையில இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, ஆராதனை இணைந்திருக்கிற எல்லா சகோதரனுக்காக, சகோதரிக்காக, சிறு பிள்ளைகளுக்காக, பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துல ஆண்டவரே நீ சொன்ன வார்த்தையின்படியே நியூ சீசன், நியூ blessings, நியூ ஐடியாஸ், நியூ blessings, நியூ hope, நியூ லைஃப் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே நியூ பேபி, ஆண்டவரே நியூ லைஃப், ஆண்டவரே இவங்க வாழ்வில் நான் கட்டவிழுக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினால நியூ எஸ்டாப்ளிஷ்மென்ட், நியூ என்லார்ஜ்மென்ட், நியூ டோஸ் இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய ஜனங்கள் வாழ்வில் பேசுகிற ஆண்டவரே, நியூ ஜாப்ஸ் பேசுகிற ஆண்டவரே, நியூ ஹைட்ஸ் பேசுகிற ஆண்டவரே, நியூ டெஸ்டினி பேசுகிற ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது மண்டை திறந்த வெள்ளம் போல, ஸ்பிரிங்ஸ் போல புறப்பட்டு வருவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால பெற்றுக்கொள்வார்களாக. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தை ஆசீர்வதிக்கிறேன். உங்க ரெண்டு கரங்களை உயர்த்துங்க பார்க்கல. இவங்க கரங்கள் ஆண்டவரே அந்த தொழில்கள் வரட்டும், இவங்க கரங்கள் அந்த ஐடியாஸ் வரட்டும், இவங்க கைகளை பலப்படுத்துங்க. இவங்க கைகளில் ஒரு அனாய்ச்சி, இவங்க கைகளில் ஒரு அபிஷேகம், உங்க கைகளில் ஒரு வல்லமை, உங்க கைகளை உயர்த்துங்க. உங்க கைகளில் ஒரு வல்லமை, உங்க கைகளில் கிருபை. ஓ ராபா டாராபா, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். உங்க கைகளில் கர்த்தருடைய அனுக்கிரகம்,
கர்த்தருடைய அனுக்கிரகம், கர்த்தருடைய அனுக்கிரகம் உண்டாகட்டும். கைகள் அந்த கிஃப்டை கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு நாமத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமே, சத்தமா ஆமேன்னு சொல்லுவோம். சபையர் எல்லாரும் ஆமேன்னு சொல்லுவோம். நீர் கொடுத்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா, நன்றி அப்பா. கனப்படுத்துங்க, மேன்மைப்படுத்துங்க இவங்களை. ஆண்டவரே உம்மை துதிங்க. எஜமான்களை வையுங்கப்பா. இந்த வார்த்தை சொல்லுது, நீ கீழாகாமல் மேலாவாய், நீ வாலாகாமல் தலையாவாய். தலைன்னு அர்த்தம் தெரியுமா? கர்த்தர் முதலாளியா வைக்கிறது. நீ கீழாகாமல் மேலாவாய், நீ வாலாகாமல் தலையாவாய். இந்த வார்த்தைகளை உங்க வாழ் அப்படியே நிறைவேற்றும், கனப்படுத்தும். இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட வல்லமை நாமத்தில் ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.